சரிதானா? ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஒரு பிரிஸ்னஸ் இல்லையே, இன்னும் சத்தமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். சோ நம்மளோட கவின்ஸ் அகாடமியோட அச்சீவர்ஸ் ஃபெலிசிட்டேஷன் செரமனி 2026. சோ நம்மளோட கவின்ஸ் அகாடமி அவங்களோட ஜேர்னில நிறைய சக்சஸ் பார்த்திருக்காங்க. சோ நிறைய அச்சீவர்ஸை உருவாக்கி இருக்காங்க. ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஸோ இன்னைக்கு ஒரு காம்படிஷனான வேர்ல்டுல ஸோ நம்மளும் வந்து ஃபைட் பண்ணி நம்ம இன்னைக்கு ஒரு ப்ரௌடான மூமெண்ட்ல இன்னைக்கு நம்ம எல்லாருமே உட்கார்ந்து இருக்கோம் அப்படின்னா ஸோ அதுக்கு மெயின் திங் கவின்ஸ் அகாடமியோட ஸோ டைரக்டர் சார், வெல்கம் சார். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கவின்ஸ் அகாடமியில இருக்கக்கூடிய புக்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஸோ பெஸ்டா இருக்கிறதுலே பெஸ்டான காப்பீஸ் நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா பில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அது ஒரு பெரிய ஒரு ப்ரௌடான மூமெண்டா இன்னைக்கு நம்ம ஃபீல் பண்ண போறோம். ஸோ எல்லாம் எதிரிக்கலாங்களா? ஸோ ஸ்டாண்ட் மேம். தமிழ் தாய் வாழ்த்து. ஸோ தமிழ் தாய் வாழ்த்துக்கு அப்புறம் நம்மளோட ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ தமிழ் தாய் வாழ்த்து ப்ளே பண்ணுங்க சார். கடலுடுத்த நிலமழந்தை கெழிலொழுகும் சீராரும் மதனமென நிகழ்வத கண்டனிகள் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரிதனரும் திலகமுமே திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. That just page. They are passport to your future. So welcome the guest, நல்லாசிரியர் மிஸ்டர் கே சண்முகம், சேர்மேன் கவின்ஸ் அகாடமி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு அப்ளாஸ் கொடுக்கலாம். Thank you, sir. Honor is the flower, respect is the seed. For welcoming the chief guest, பேராசிரியர் அரசு மோகன் குமாரமங்கலம், யூனிவர்சல் ஹாஸ்பிட்டல் கன்சர்ன் டாக்டர் கலைச்செல்வி கைனக் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். வெல்கம் மேம். தேங்க்யூ மேம். மாற்றம் ஒன்றே மாறாதது, அடிவிடும் சிலைதான் ஜொலிக்கும். அதை போல் மாணவர்களை ஜொலிக்க வைத்து இன்று அவர்களின் வாழ்வில் ஒளியேற்றி அவர்களின் லட்சிய கனவை மெய்ப்பட வைத்த கவின்ஸ் அகாடமி டைரக்டர் மிஸ்டர் வாஞ்சின் கவின் விக்னேஷ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். வெல்கம் சார். Thank you, sir. Today is a great, valuable day. Welcome staff, faculties and achievers and family. So, இன்னைக்கு நம்ம எல்லாருமே இங்க இருக்கோம் அப்படின்னா சக்சஸ் மீட் நம்ம செலிப்ரேட் பண்றதுக்காக தான். இந்த சக்சஸ் உடனே இன்னைக்கு கிடைச்சிருக்காது. அதுக்கு நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. அதுக்கு கரெக்டா நமக்கு கைட் பண்றதுக்கு ஒரு குரு வேணும். அதுதான் நம்மளோட கவின்ஸ் அகாடமி. நம்மளோட கவின்ஸ் அகாடமிக்கு ஒரு பிக் அப்ளாஸ் கொடுக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய வழிகளை தாண்டி தான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கோம்.
ஸோ அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட சிலபஸ் ஓரியன்டாவும் நம்ம ஹிஸ்டரி மேக் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய இங்கிலீஷ் மீடியம், ஹிந்தி, ஸோ இந்த மாதிரி அதர் லாங்குவேஜ்ல எல்லாமே நீட் புக் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது. பட் தமிழ்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான் நீட் புக் வந்து லான்ச் பண்ணி இவ்ளோ ப்ரௌடா நம்ம வந்து இன்னைக்கு அதை அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடிஷன் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணதை இது பண்ணி ஸோ இன்னைக்கு நீட் செகண்ட் எடிஷன் புக் நம்ம லான்ச் பண்ண போறோம். ஸோ இது ரொம்ப 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 ஒரு ப்ரௌடா ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய ஒரு மூமெண்ட். ஸோ அந்த ப்ரௌட் மூமெண்ட்காக ஒரு பெரிய பிக் கிளாஸ் கொடுக்கலாம். ஸோ தேங்க்யூ. ஸோ லைட் லாம்பிங் முடிச்சுட்டு நம்மளோட ஈவென்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இன்ஸ்டிடியூட் வந்து இவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஃபேக்கல்டிஸ், அதாவது ஸ்டாஃபும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ அவங்க தான் இதுல ஒரு பெரிய ஒரு அங்கம். ஸோ அவங்க இல்ல அப்படின்னா இது சாத்தியம் இல்லை. ஸோ நம்மளுடைய ஃபேக்கல்டிஸ் அவங்கள வந்து வெல்கம் பண்ணிடலாம். மிஸ்டர் சுரேஷ் குமார் சார், வெல்கம் சார். ஸ்டேஜ்க்கு உங்களை வெல்கம் பண்றோம். வாங்க சார். Thank you, sir. Mr. M. Mohan Kumar, sir, Senior NEET Faculty, sir. Welcome, sir. Thank you, sir. Mr. Srinivasan, sir, Faculty, sir. Welcome, sir. Welcome, stage, sir. Thank you, sir. So next, light lamping. நல்லாசிரியர் மிஸ்டர் கே சண்முகம் சார், சேர்மேன் ஆஃப் கவர்ன்ஸ் அகாடமி. ஸோ அவங்க முன்னாடி ஒரு 4 வார்த்தைகள் பேசுறதுக்காக அவங்கள வெல்கம் பண்ணலாம். வாங்க சார். அற்புதமான இந்த நாளிலே இந்த விழாவினை சிறப்பிக்க வர இருக்கக்கூடிய நம்முடைய சேலம் மாநகரத்தினுடைய அசிஸ்டன்ட் கமிஷனர் அம்மையார் அவர்களே அவங்க சற்று நேரத்தில் வர இருக்கிறார்கள். நம்முடைய விழாவை சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய நம்முடைய அரசு சேலம் மருத்துவமனையினுடைய டாக்டர் திருமதி கலைச்செல்வி அம்மையார் அவர்களே மற்றும் நம்முடைய
அகாடமியினுடைய நம்முடைய டைரக்டர் தம்பி கவின் வாஞ்சி கவின் விக்னேஷ் அவர்களே, ஏனைய பயிற்றுவிப்பாளர்களே, இந்த நம்முடைய கவின்ஸ் அகாடமியின் முயற்சியினாலே பலன் பெற்று அரசு பணியை பெற்று இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களே, வெற்றி பெற்றவர்களே மற்றும் ஏனைய நம்முடைய அகாடமியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே, பயிற்றுனர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை உறுத்தாக்கிக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பல்வேறு காரணங்களால் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தேர்வாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவங்க இன்றைக்கி வர முடியாத ஒரு சூழல் இருக்கிறாங்க. என்றாலும் கூட இந்த சூழ்நிலையிலையும் கூட உங்களோட கூட 2 வார்த்தைகள் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஏன்னா கல்வி என்பது எந்த அளவுக்கு மனிதனை உயர்த்தும் என்பதை அந்த காலத்திலேயே நம்முடைய திருவள்ளுவன் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்று சொன்னார். கேடு இல்லாத விழுமை பொருந்திய செல்வமானது கல்வி தான். யார் ஒருவருக்குமே மாடுன செல்வம், மற்றவை எதுவுமே செல்வம் அல்ல, கல்வி செல்வமே உயர்ந்த செல்வம் என்று இன்றைக்கல்ல சற்றேறக்கூடிய 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த நம்முடைய மூத்த நம்முடைய ஐயன் திருவள்ளுவர் சொல்லுகிறார். அதே போல் நம்முடைய ஒரு முயற்சிக்கும் அந்த காலத்தில் சொல்லுகிறார், வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தரதம் உள்ளத்தனையது உயர்வுன்னு. நம்முடைய நீர் எந்த அளவுக்கு உயரமாக இருக்கிறதோ அள்ளி மலரானது அதையும் மீறி மேலே அது வந்துவிடும் என்கிற அர்த்தத்தில் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தரதம் உள்ளத்தனையது உயர்வு. அதாவது நாம் எந்த அளவுக்கு உயர்வாக வாழ்க்கையிலே செல்ல வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த உயர்வை தரக்கூடிய ஒரே ஆயுதம் நம்முடைய கல்வி தான். மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்று சொன்னால் அது அணுகுண்டு அல்ல, கல்வி என்பது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இன்றைக்கு வாழ்க்கையில் உயர்வதற்கு இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நம்முடைய யாராலும் மறக்க முடியாத நம்முடைய ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ராமேஸ்வரம் என்கிற ஒரு குக்கிராமத்தில் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்து அவர் தன்னுடைய மதி நுட்பத்தினாலே, அறிவு திறனாலே, ஒரு மிகப்பெரிய ஒரு குணத்தினாலே இந்த பாரத தேசத்தினுடைய ஒரு முதல் குடிமகனாக ஒரு குடியரசுத் தலைவராக ஆனார் என்று சொன்னால் அவர் பெரிய ஒரு பொருளாதார பின்னணியெல்லாம் அவருக்கு கிடையாது. மிக எளிமையாக எல்லாரும் படிச்சிருப்பீங்க, அன்றாடம் செய்தித்தாள் கொண்டு போய் காலையிலே போட்டுவிட்டு தான் அவர் பள்ளிக்கு செல்லுவார். அதற்கு அப்படி ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமான குடும்பத்தில் பிறந்து கல்வி என்கிற ஒரே ஒரு காரணத்தினாலே அவர் மிகப்பெரிய ஒரு உச்ச நிலையை அவர் அடைந்திருக்கிறார். ஆகவே எந்த நீங்கள் படிச்சிருப்பீங்க, எந்த ஒரு மதமாக இருந்தாலும் ஜாதியாக இருந்தாலும் எந்த ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் இருந்தாலும் கூட அவர்கள் கல்வியில் உயர்ந்திருந்தால் அவர்களை இந்த உலகம் தொழும் என்று நம்மெல்லாம் படிச்சிருக்கிறோம். அப்படி கல்விக்கு இணையான ஒன்று உலகத்தில் ஒரு ஆயுதமோ, உலகத்தில் ஒரு உயர்வுக்கு ஒரு சாதனம் என்று சொன்னால் அது கல்வி தான். மேலும் இந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு அரசு பணியினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு இளைஞர்களாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், ஒரு அந்த காலத்திலேயே அரசர்கள் காலத்திலே சொன்னாங்க, அரை காசு உத்தியோகம் என்றாலும் அவன் பார்ப்பது அரண்மனை உத்தியோகம் என்று சொல்லுவார்கள். அதாவது குறைந்த சம்பளமாக இருந்தாலும் கூட, ஏன்னா இன்றைக்கெல்லாம் ஐடியில் பல லட்சம் வாங்குறவங்க இருக்காங்க என்றாலும் கூட இந்த ஒரு அரசு பணியிலே உங்களுக்கு பணி பாதுகாப்பு இருக்கிறது. குறைந்த சம்பளமாக இருந்தாலும் நிரந்தர சம்பளம், ஒரு மாதத்தினுடைய இறுதி தேதியில் 1ஆம் தேதிக்கு முன்பே உங்களுடைய அக்கௌண்ட்டில் பணத்தை போடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை நடத்தி காக்க நாம் உதவி செய்திருக்கிறோம். அதை நீங்கள் பயன்படுத்தியிருக்கிறீங்க. இந்த ஒரு சூழலில் நீங்கள் இந்த கரண்ட் அஃபேர்னு சொல்லக்கூடிய ஒரு வினா உங்களை கேட்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ராஜேஸ்வரி சுவே என்கிற ஒரு பெண் சமீபத்தில் நம்முடைய தமிழகத்தில் ஒரு ஹாட் டாப்பிக்கில் இடம்பெற்றிருக்கிறாங்க. என்னென்னு தெரியுமா இருக்காது? ராஜேஸ்வரி சுவே யார் வேணாலும் சொல்லலாம். ராஜேஸ்வரி சுவே என்கிற தென் தமிழகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை நிகழ்த்திருக்கிறாங்க. நீங்களா யாருக்கா தெரியுமா? சரி பரவாயில்ல, குடிமைப்பணின்னு சொல்லக்கூடிய ஐஏஎஸ் தேர்வில் இந்திய அளவில் தமிழகத்தை சேர்ந்த எந்த இடம்? 2ஆம் இடம். அகில இந்திய அளவில் ராஜேஸ்வரி சுவே என்கிற ஒரு வாரத்துக்கு முந்தி தான், 10 நாளைக்கு முந்தி தான் இந்த ரிசல்ட் வந்தது. ஒரு ஹாட் டாப்பிக்காக அதை பற்றி ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் சமூக ஊடகங்களில் எடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்துக்கிட்டே இருக்கும். ஆக
நமக்கு நம்முடைய இதை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த ஒரு இந்த ஒரு 100 பேருக்கு மேலே அரசு பணி பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லுவது என்பது இல்லை. நம்முடைய முயற்சிக்கும் உங்களுடைய ஒத்துழைப்புக்கும் உங்கள் அத்துணை பேர்த்து ஒத்துழைப்பும் கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி. நாம் சென்ற ஆண்டிலேயே முதல் முயற்சியிலேயே நம்ம எப்போது டிகோப் எக்ஸாமுக்கு தயார்படுத்தினோமோ அப்போவே ரொம்ப குறைவாக நம்ம அதிக விளம்பரம் இல்லாத ஒரு காலகட்டத்திலேயே நம்மிடத்தில் படித்த 10 பேர் உடனடியாக அவர்கள் பணி பெற்று அவர்கள் பல்வேறு இடங்களில் பணிபுரிஞ்சிருக்கிறாங்க. அதை ஒரு அடிப்படையாக வைத்துக்கொண்டு அதற்கு பிறகு இந்த தேர்வினையெல்லாம் நாம் பண்ணியிருக்காங்க. அதே போல் இன்றைக்கு இந்த சூழலில் நாம் நீட் உங்களுக்கு தெரியும் 7.5% நீட் ஆனது. அதே போல் ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னு சொல்லக்கூடிய என்ஜினியரிங் காலேஜு, மெடிக்கல் காலேஜு போன்ற இதில் 7.5 விழுக்காடு இடத்தை அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்குன்னு தனியாக ஒதுக்கியிருக்கிறாங்க. ஆனால் அரசு பள்ளியிலே பெரும்பாலும் தமிழ் வழியிலே தான் மாணவிகள் பயின்று வருகிறார்கள். ஆங்கில வழி இருந்தாலும் கூட தமிழ் வழியிலே இதான் அதிகமான பேர் படிக்கிறாங்க. அதில் ஆங்காங்கே ஒவ்வொரு ஆண்டும் மிக சாதாரண குடும்பத்தை சேர்ந்த அவங்களுக்கு கட் ஆஃப் 720 மார்க் மொத்தம்னா மற்றவங்கள விட கட் ஆஃப் அவங்களுக்கு குறைவாக இருந்தால் போதும். அப்படிப்பட்ட அந்த மாணவர்களுக்கு தமிழ் வழியிலே மெட்டீரியல்ஸ் ரொம்ப இல்லாத ஒரு சூழல். அந்த ஒரு சூழலில் சென்ற ஆண்டே நாம் முயற்சி செய்து நமக்கு நீட்டுக்கு குறிப்பாக தேவைப்படக்கூடிய மேத்தமெட்டிக்ஸ் தேவையில்லை, அது ஜேஇ பண்ண தேவைப்படும். இப்போ மெடிக்கலுக்கு போகணும்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 பாடங்கள் தான் மிக அத்தியாவசியமானது. அதில் பல ஆண்டுகளாக கேட்கப்படக்கூடிய கேள்விகள் என்பதெல்லாம் நாம் பல்வேறு அனுபவம் மிக்க பல்வேறு ஆசிரியர்களெல்லாம் நாம் மாத கணக்கில் அணுகி ஒவ்வொரு சாப்டராக அவரிடத்தில் எழுதி வாங்கி பெற்று சென்னையிலே நாம் அச்சடிக்க கொடுத்து மிக அற்புதமாக நம்முடைய பணியை மேற்கொண்டு பல்வேறு மாணவிகள் பலன் பெற வேண்டும் என்பதற்காக நாம் இன்றைக்கு 2nd எடிஷன் நீட் புத்தகங்களை வெளியிட இருக்கிறோம். அதே போல் நம்முடைய மரியாதைக்குரிய நம்முடைய கலைச்செல்வி மருத்துவர் அம்மையார் அவர்கள் இப்படி ஏழையாக இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய பல மாணவர்களுக்கு தன்னால் ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு 50,000 ரூபாய் நமக்கு கொடுத்து யாரெல்லாம் சிறப்பாக தமிழ் வழியில் பயில்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த புத்தகத்தை வழங்க வேண்டும் என்று அவருடைய மரியாதைக்குரிய தந்தையார் ஒரு நினைவாக இந்த ஒரு நல்லதொரு நிகழ்வை ஒரு மனம் நெகிழ்ந்து மனம் விரும்பி அவங்க செய்கிறாங்க. அதுக்காக மீண்டும் ஒரு நீங்கள் கைத்தட்டலை கொடுக்கும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இது ஒரு நல்லதொரு நிகழ்வு. இந்த சூழலில் எங்களுடைய தலைவாசல் பகுதியில் இருக்கக்கூடிய அருமை நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க அத்தனை பேரையும் உங்கள் சார்பாக வருக என்று வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது சார் சொல்லும்போது கவர்ன்ஸ் அகாடமியில நம்ம எவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்றது சார் சொல்லும்போது நமக்கு தெரியுது. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு ஸ்டடி பிளான் அப்படின்றத ஒன்று போடுவோம், ஆனா அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோமான்றது தெரியாது. 30 days எப்படி போஸ்டிங் வருது, 16 days எப்படி வாங்குறது. பட் ஆனா நமக்கு ஒரு கைட் வேணும். வீட்டில் உட்காந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அது பாசிபிளா அப்படின்றது டவுட் தான். ஏன்னா நமக்கு கரெக்டான ஒரு கைட் வேணும். அதாவது ஸ்டடி பிளான், மெட்டீரியல் பிளஸ் நிறைய டெஸ்ட் எழுதி பார்த்தா மட்டும்தான் ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்றது நமக்கு வரும். ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எல்கேஜில இருந்தே நம்ம என்ன பண்றோம், குழந்தைங்கள ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும், 12th நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அகாடமிலையும் பாத்தீங்கன்னா பெஸ்ட் அகாடமி எது அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணி தான் நம்ம ஒரு அகாடமியை பார்த்து போறோம். ஸோ இவங்களோட அச்சீவ்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் 20, 2023 தான் நம்மளோட கவர்ன்ஸ் அகாடமி ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சோம். நிறைய டெஸ்ட் எழுதிருக்கீங்க. மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஏன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு பேசுறது மெட்டீரியல் தான். எதை படிக்கணும், எதை படிச்சா போதும். ஏன்னா நீச்சல் கத்துக்கிற வரைக்கும் தான் நமக்கு தண்ணி பார்த்த பயம். நமக்கு நீச்சல் தெரிஞ்சிச்சுன்னா தண்ணி பார்த்து நமக்கு பயமே கிடையாது. அந்த மாதிரி நம்ம எந்த வழியில போறோம், ஒரு பாதையில நம்ம கூட்டிட்டு போறதுக்கு ஒரு கரெக்டான ஒரு ஆசான், ஒரு குரு ஜர்னில எவ்வளவு சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு மோட்டிவேட்டர் எங்களுக்கு தேவை. அந்த மோட்டிவேட்டரா இன்னைக்கு நீங்க எங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்கீங்க. ஸோ
சக்ஸஸ்க்கு ஒரு ட்ரீம் இருந்தால் போதும். ஆனால் அந்த ட்ரீமை ரியாலிட்டியாக மாற்றணும்னா கரெக்ட் கைடன்ஸ், டெடிகேஷன் அண்ட் ரைட் அகாடமி ரொம்ப முக்கியம். அந்த விஷனோட தான் கவின்ஸ் அகாடமி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அக்டோபர் 20, 2023 இந்த நாளில் தான் கவின்ஸ் அகாடமியோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆன ஸ்பெஷல் டே. இந்த அகாடமியை ரெஸ்பெக்டட் ஆஃபீஸர்ஸ் மிஸ்டர் நந்தகுமார் ஐஆர்எஸ் மற்றும் மிஸ்டர் ஹெல்தி ரீசன் இனிஷியேட் பண்ணாங்க. அவங்க விஷன் சிம்பிளாக இருந்தது. தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டுக்கு குவாலிட்டி கோச்சிங் கொடுத்து கவர்மெண்ட் ஜாப் அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணுறது. ஸ்மால் இனிஷியேட்டிவாக ஸ்டார்ட் ஆன கவின்ஸ் அகாடமி இன்னைக்கு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ஸோட ட்ரீம் சென்டராக வளர்ந்துருக்கு. ஒரு அகாடமியோட ரியல் சக்ஸஸ் ஸ்டூடெண்ட்டோட ரிசல்ட்ல தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதில் கவின்ஸ் அகாடமி ஆல்ரெடி ஸ்ட்ராங் ரிசல்ட்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கு. 2023 to 2024 டிஆர்பி எக்ஸாமில் கவின்ஸ் அகாடமி 100% ரிசல்ட் அச்சீவ் பண்ணது அகாடமியோட ஃபர்ஸ்ட் மேஜர் மைல்ஸ்டோன். அதை தொடர்ந்து 2025 to 2026 எஸ்ஆர்பி அண்ட் டிஆர்பி கோஆபரேட்டிவ் பேங்க் எக்ஸாமில் டோட்டலாக 93+ செலெக்ஷன்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கோம். இதில் 71+ ஸ்டூடெண்ட்ஸ் டிஆர்பி கிளியர் பண்ணாங்க, 22+ ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்ஆர்பி கிளியர் பண்ணாங்க. இந்த ரிசல்ட்ஸ் நம்பர் மட்டும் இல்லை, இது ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் சேஞ்ச் ஆன சக்ஸஸ் ஸ்டோரிஸ். இன்னைக்கு கவின்ஸ் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாட்டோட வேரியஸ் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, 2025 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்லேயும் கவின்ஸ் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் சரண்யா மற்றும் சுப்பிரமணிய பாரதி எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. ட்ரைனிங் அண்ட் மிஷன். கவின்ஸ் அகாடமியில் ட்ரைனிங் கொடுக்குற மேஜர் எக்ஸாம்ஸ் டிஎன்பிஎஸ்சி, எஸ்ஆர்பி ஆர் டிஆர்பி, டிஇடி ஆர் டிஆர்பி, டிஎன்யூ எஸ்ஆர்பி, நீட், ஜேஇஇ அண்ட் ஃபவுண்டேஷன். ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, கான்ஃபிடென்ஸ் பில்ட் பண்ணுறது, பர்சனாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது, லைஃப்பில் சக்ஸஸ் அச்சீவ் பண்ண ப்ரிப்பேர் பண்ணுறது தான் கவின்ஸ் அகாடமியோட மிஷன். அதுக்காக அகாடமி இன்டென்சிவ் கோச்சிங் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கு. எஸ்பெஷலி எஸ்ஆர்பி ஆர் டிஆர்பி 2026 கோஆபரேட்டிவ் பேங்க் எக்ஸாம்க்கு. சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அவுட்ரீச். எஜுகேஷனை கிளாஸ் ரூமில் மட்டும் லிமிட் பண்ணாமல் கவின்ஸ் அகாடமி சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுது. நாங்கள் பல ஸ்கூல்ஸ் மற்றும் காலேஜில் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கெரியர் அவேர்னஸ் கிரியேட் பண்ண பாவேந்தர் காலேஜில் டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அதோட சேர்ந்து வேரியஸ் ஈவெண்ட்ஸ்க்கும் ஸ்பான்சர்ஷிப் சப்போர்ட் கொடுத்து யூத் டெவலப்மெண்ட்டும் என்கரேஜ் பண்ணியிருக்கோம். டிஜிட்டல் ரீச் கிரியேட் பண்ண கவின்ஸ் அகாடமி யூடியூப் எஜுகேஷனல் வீடியோஸ் கிரியேட் பண்ணுது. டிவி சேனல் லைவ் ப்ரோக்ராம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுது. ஸோ தட் இன்னும் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கைடன்ஸ் ரீச் ஆகும். இன்னும் ஒரு மீனிங்ஃபுல் இனிஷியேட்டிவ், தமிழ்நாடு ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டோட கொலாபரேஷனில் ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீ கோச்சிங் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். எஜுகேஷன் எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கணும், அந்த பிலீவோட தான் இந்த இனிஷியேட்டிவ் நடக்குது. கவின்ஸ் புக் பப்ளிகேஷன். கவின்ஸ் அகாடமியோட எஜுகேஷனல் மிஷனை தொடர்ந்து கவின்ஸ் புக் பப்ளிகேஷன் மூலமாக வேரியஸ் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு குவாலிட்டி ப்ரிப்பரேஷன் புக்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இன்க்ளூடிங் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ், சப் இன்ஸ்பெக்டர் டிஎன்யூ எஸ்ஆர்பி, கோஆபரேட்டிவ் பேங்க் எக்ஸாம் எஸ்ஆர்பி ஆர் டிஆர்பி, நீட் ப்ரிப்பரேஷன். முக்கியமாக 2 இம்பார்ட்டன்ட் இனிஷியேட்டிவ். கோஆபரேட்டிவ் பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைம் இங்கிலீஷ் மீடியமில் காம்ப்ரஹென்சிவ் புக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதோட சேர்த்து நீட் எக்ஸாமுக்கு ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் மீடியமில் ப்ரிப்பரேஷன் புக்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதோட சேர்த்து அப்கமிங் புக்ஸும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். டிஎன்பிஎஸ்சி டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம், டிஇடி, டிஆர்பி எக்ஸாம்ஸ். தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டுக்கு குவாலிட்டி ப்ரிப்பரேஷன் மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது தான் கவின்ஸ் புக் பப்ளிகேஷனோடைய கோல். ஹத்தீனா ஸ்டடி ஹால். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பீஸ்ஃபுல் அண்ட் ஃபோக்கஸ்டு ஸ்டடி என்விரான்மெண்ட் ப்ரொவைட் பண்ண ஹத்தீனா ஸ்டடி ஹாலும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் சீரியஸ் ப்ரிப்பரேஷன் பண்ண ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இது ஒரு டெடிகேட்டட் ஸ்டடி ஸ்பேஸ். டெய்லி டிசிப்ளின் ஸ்டடி என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கன்சிஸ்டன்ட் ப்ரிப்பரேஷன் மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. கவின்ஸ் அகாடமி ஜஸ்ட் ஒரு கோச்சிங் சென்டர் இல்லை, ட்ரீம் ஸ்டார்ட் ஆகிற பிளேஸ், ஹார்ட் ஒர்க் க்ரோ ஆகிற பிளேஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிற ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிற பிளேஸ். இஃப் யூ ஹாவ் அ ட்ரீம் டு சர்வ் த நேஷன், இஃப் யூ வாண்ட் டு செக்யூர் அ கவர்மெண்ட் ஜாப், இஃப் யூ வாண்ட் த ரைட் கைடன்ஸ், தென் கவின்ஸ் அகாடமி இஸ் அ ரைட் பிளேஸ் ஃபார் யூ. பண்ணலாம். சீஃப் கெஸ்ட் மிஸ்ஸஸ் கேஎம் அஸ்வினி ஐபிஎஸ் மேம், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அவர்களை மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறோம். ஓகே, மிஸ்டர் சரவணகுமார் சார் அவர்களையும் மேடைக்கு வருமாறு வருக வருக என்று அழைக்கின்றோம். யூனிவர்சல் ஹாஸ்பிட்டல் கன்சர்ன் கைனக் அவர்களை இங்கு பேசுமாறு அழைக்கின்றோம். அதாவது ஒரு சேவையின் மனப்பான்மையோட அரசு பள்ளி மாணவர்களுக்கு
50 புத்தகங்களை மேம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீட் படிக்கணும் அப்படின்னு கனவுல இருக்கவங்க, அதுக்காக எந்த விதமான சோர்ஸும் இல்லை அப்படின்றவங்களுக்கு ஒரு இவங்களுடைய ஒரு சேவை மனப்பான்மையோடு இதை பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்கள வந்து நம்ம ஒரு பாராட்டிடலாம், ஒரு அப்ளாஸ் கொடுக்கலாம். மேம் நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட லைஃப்பில் ஆஃப் ஜேர்னியில் நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை அப்படியே கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க மேம். தேங்க்யூ ஃபார் த இன்ட்ரடக்ஷன். ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ இந்த கவின்ஸ் அகாடமி இன்றைக்கி பண்ணுற ப்ரோக்ராமில் ஒன் ஆஃப் த கெஸ்ட் அப்படின்ற போது ஐ ஃபீல் வெரி மச் ஹானர்ட். பிகாஸ் இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்ட் டே. இது வந்து பார்த்திங்கனாக்கா ஏற்கனவே அச்சீவர்ஸ்க்கு வந்து ஃபெலிசிட்டேட் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ரோக்ராம், அது இல்லாமல் நீட் புக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுற அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். ஓகே, ஸோ ஐ எம் ஹியரிங் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் முதல்ல தமிழில் வந்து இந்த மாதிரியான ஒரு புக் ரிலீஸ் வந்து இருக்கிறது நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன். ஐ திங்க் இது வரைக்கும் நான் யாருமே ரிலீஸ் பண்ணலை. தட் இஸ் கவின்ஸ் அகாடமி. இந்த ஹானர் வந்து ஃபுல்லி கவின்ஸ் அகாடமிக்கு தான் போகும். கிவ் தெம் a big round of applause. நான் புக்ஸ் பார்த்தேன் லாஸ்ட் டைம் விட இந்த டைம் வந்து இட் வாஸ் ரியலி கண்டென்ட்லேருந்து எல்லாமே ரியலி எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த 7.5% இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ், அந்த கவர்மெண்ட் கோட்டாவில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இட் வில் பி a கிரேட் இது தான் சொல்லணும், பூன் தான் சொல்லணும். ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட ரெக்கமெண்ட் பண்ணலாம். பிகாஸ் நான் அந்த புக்ஸ் அப்படியே கோ த்ரூ பண்ணேன். பயாலஜி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது பயாலஜி பார்த்ததில். ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ் அதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ ரியலி அப்ரிஷியேட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ இந்த மாதிரி பண்ணதில். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ இஸ் நாட் அஃபோர்டபுள், அவங்க பேரண்ட்ஸ்னால புக்ஸ் வாங்கி கொடுக்க முடியல. எஸ்பெஷலி கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து பிலோ த பாவர்ட்டி லைனில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு கவின்ஸ் அகாடமிக்கு ரொம்ப நன்றி. ஸோ கவின்ஸ் அகாடமி பார்த்திங்கன்னா என்னோடய தந்தை பற்றி கொஞ்சம் ஒரு 2 வார்த்தைகள் நான் சொல்லி தான் ஆகணும். என்னோடய அப்பா வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் லைனில் அவர் ரொம்ப நல்லா சிறந்து பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ நிறைய மாணவர்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்பா. ஸோ நான் அப்பாவோட நினைவு நாள் அன்றைக்கி பார்த்திங்கன்னா அவரோட ஃபோட்டோ எப்போவுமே பேப்பரில் பண்ணுற மாதிரி நான் பண்ணியிருந்தேன். இது கடந்த 6 வருடங்களாக அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அது எந்த வகையான யூஸும் கிடையாது அப்படின்றது ஒரு கட்டத்தில் நான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால் இந்த மாதிரி புக்ஸ் கொடுக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இட் வில் பி அ கிரேட் ஹெல்ப் தான் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நான் வருஷம் பூரா பண்ணணுன்றது தான் என்னோடய எய்ம். பட் அதுக்கு வந்து எனக்கு வந்து அந்த சக்தியை வந்து கடவுள் கொடுக்கணும் அப்படின்றது என்னோடய எண்ணம். ஓகே, ஸோ கவின்ஸ் அகாடமி பற்றி ஒரு 2 words. ஸோ கவின்ஸ் அகாடமி சேர்மன் மிஸ்டர் சண்முகம் சார். மிஸ்டர் சண்முகம் சார் பற்றி சொல்லணுன்னா நிறைய விஷயங்கள் சின்ன வயசுலேருந்தே எனக்கு சாரை தெரியும். ஹி வாஸ் மை பிரின்சிபல் ஆல்சோ. ஸோ அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். அது மட்டும் இல்லாமல் அவங்க சன் கவின் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹீஸ் அ டைரக்டர். ஸோ இந்த அகாடமி வந்து ஸ்டார்ட் பண்ணி 3 years இருந்தால் கூட எவ்ரிடே நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்ப்பேன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது சம்திங் அது அதர் திங் ஏதாவது ஒரு இன்னோவேட்டிவாக இருக்கும். கண்டிப்பாக கவின்ஸ் அகாடமியோட அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து ஃப்யூச்சரில் நல்லா கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரி நிறைய கேண்டிடேட்ஸை வந்து உருவாக்கணும் அப்படின்றது ரொம்ப என்னோட ஆசை. ஸோ இதுதான் நம்மளோட கவின்ஸ் நீட் புக் வந்து பார்த்திங்கன்னா 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேம் கொடுக்கறதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஸோ பயாலஜி புக் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 50 ஸ்டூடெண்ட்ஸ்னால் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்காக. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஸோ இன்னொரு டைம் அவங்களுக்கு ஒரு அப்ளாஸ் கொடுத்துடலாம். இந்த அச்சுவர் மீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷனே இவங்களுக்காக தான். ஸோ அச்சுவர்ஸ்க்காக தான் இந்த ஃபங்க்ஷன். ஸோ அவங்களோட பர்சனலாக எந்த மாதிரி நம்மளோட இன்ஸ்டியூட்டில் அவங்கள கைட் பண்ணாங்க, எப்படி க்ரூம் பண்ணாங்க, ஸோ அது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மக்கிட்ட ஷேர் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து பிகினர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எப்படி அவங்களோட ஸ்டடீஸ் இருந்தது அப்படின்றத. ஸோ அவங்கள நம்ம ஃபஸ்ட்டு அச்சுவர்ஸை ஒரு பிக் வெல்கம் பண்ணிடலாம். தமிழ் பிரியன் டிஆர்பியில் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. வெல்கம் சார், வெல்கம். வாங்க சார், மேடைக்கு வாங்க சார். நீங்கள் எத்தனை வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தீங்க? ஸோ இந்த அகாடமிக்கு வந்ததுக்கப்புறம் உங்களோட லைஃப் எப்படி இருந்தது?
ஸ்டடீஸ் ஆஃப் ஸ்கில்ஸ் எப்படி இருந்தது, இங்கே எப்படி உங்களை க்ரூம் பண்ணாங்க, உங்களோட செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, உங்களோட ஊர், உங்களோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷனோட கொடுத்துருங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய டிஸ்ட்ரிக் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக். நான் பிகாப் முடிச்சுட்டு செல்ஃபாகவே படிச்சுட்டு இருந்தேன். 2023 வந்த டிஆர்பி எக்ஸாமில் படித்து எக்ஸாம் கிளியர் பண்ணேன். ஆனால் செலக்ட் ஆக முடியல, பணியாணை பெற முடியல. சரி, அப்புறம் டிசிசிபி எக்ஸாம் வருதுன்னு சொல்லிட்டு இருந்ததுனால அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணி படிச்சுட்டு இருந்தேன். அப்போது தான் கவின்ஸ் அகாடமி பற்றி யூடியூப்பில் பார்த்தேன். மேம் ஒருத்தங்க கார்த்தியாயினி மேம் வீடியோ பார்த்துட்டு, சரி நம்ம வீட்டிலே உட்காந்து படிச்சுட்டு இருந்தால் ஓரளவுக்கு அந்தளவுக்கு இது பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில், சரி நம்ம அகாடமி போயிட்டு ஜாயின் பண்ணி படிக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் நான் அங்கே விசாரித்தேன். ஆஃபீஸ்க்கே விசாரித்து எப்படி எவ்வளோ அமௌண்ட்டு என்னன்றதெல்லாம் பேசிவிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு போயிட்டு லாஸ்ட் 2024 நியூ இயர் அன்றைக்கே இங்கே ஜாயின் பண்ணிவிட்டு இங்கேயே ஹாஸ்டல்லாம் எடுத்து தங்கி படிச்சுட்டு இருந்தேன். எக்ஸாம் எப்போ வரும் அப்போ வரும்னு சொல்லிவிட்டு ரொம்ப டிலே பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தாங்க. கடைசியாக ஆகஸ்ட்டில் விடுற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருந்துச்சு. அப்போயும் எக்ஸாம் வந்தோடனே இங்கேயே தங்கி இருந்து படிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து, ஸ்டாஃப்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக கொடுத்து இருந்தாங்க. மேம் கூட்டுறவு பொறுத்த வரைக்கும் கார்த்தியாயினி மேம் ஆகட்டும், சரவணகுமார் சார், தீபக் சார் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப் பண்ணால் ரொம்ப நல்லாவே சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அது ரொம்ப எனக்கு உதவியாக இருந்துச்சு என்னுடைய ஸ்டடீஸை குரூம் பண்ணுறதுக்கு. இப்போது இந்த மேலையில் இருக்குன்றது அது கவின்ஸ் அகாடமியும் ஒரு காரணம். ரொம்ப சந்தோஷம். அதுக்கு கவின்ஸ் அகாடமியை நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போது நான் இந்த 2025-26 டிஆர்பி எக்ஸாமில் கிளியர் பண்ணி இன்டர்வியூ செலக்ட் ஆகி மணலூர்பேட்டை, எங்கள் ஊர் பக்கத்துலேயே தான், 4 கிலோமீட்டர் தான் எங்கள் ஊருக்கு பக்கத்தில். மணலூர்பேட்டையில் தொடக்காலமை கூட்டுறவு சங்கத்தில் நான் பணியாளராக இப்போ நேற்று தான் ஜாயின் பண்ணேன். இன்றைக்கி வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நன்றி மேம். அவ்வளோ. தேங்க்யூ சார். ஸோ நெக்ஸ்ட் அப்ரோஸ் மேம், டிஆர்பியில் கிளியர் பண்ணியிருக்காங்க. வெல்கம் மேம். மேம் இன்றைக்கி நீங்கள் ஒரு அச்சூவராக இங்கே நம்ம முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. உங்களோட ஸ்டடி பிளான் எப்படி இருந்தது? ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு படிப்பீங்களா, இல்லை ஈவினிங் படிப்பீங்களா, இல்லை என்ன உங்களோட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் இருக்கும்ல, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். இங்கே இருக்க அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு 2023 எக்ஸாம் எழுதினேன். இன்டர்வியூ வரைக்கும் போனேன், பட் கிளியர் பண்ணல. அதுக்கப்புறம் சரி மறுபடியும் நோட்டிஃபிகேஷன் வந்தால் கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் மறுபடியும் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ வீட்டில் படிக்கும்போது நான் ஹவுஸ் ஒய்ஃப், அதனால் ப்ராப்பராக ஸ்டடி பிளான்லாம் பண்ணி படிக்க முடியல. அதுக்கப்புறம் தான் சரி அப்படின்ட்டு நாங்கள் இந்த மாதிரி தான் யூடியூப்லாம் சர்ச் பண்ண ஏதாவது ஒரு அகாடமி இருக்கா, நம்ம வீக்லி ஒன்ஸ் போய் டெஸ்ட் பேட்சாவது ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் இங்கே கவின்ஸ் அகாடமியில் வீக்லி டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. போன ஏப்ரலில் தான் ஜாயின் பண்ணோம். வீக்லி இவங்களோட ஸ்டடி பிளான்லாம் சூப்பராக இருந்தது. இங்கே வந்தங்காட்டிக்கு தான் ஸ்டடி பிளான் அது கரெக்டாக ப்ராப்பராக கவர் பண்ண முடிஞ்சது. ஏன்னா ஜிகேலாம் நான் இப்போ தான் புதுசாக படித்தேன். கோஆப்ரேட்டிவ் கூட ஆல்ரெடி படிச்சிருக்கிறங்காட்டிக்கு அது ஓகே. பட் ஜிகேலாம் இங்கே தான் புதுசாக படிக்கிறப்ப அது எப்படி கரெக்டாக கவர் பண்ணுறது அப்படிங்கிறப்பெல்லாம் தெரியாதப்போ இவங்களோட ஸ்டடி பிளான் சூப்பராக இருந்தது. வீக்லி அவங்க டெஸ்ட் வைக்கும்போது அந்த ஸ்டடி பிளான் கவர் பண்ணிட்டு 3 வாரத்துக்கு ஒரு தடவை அந்த ஸ்டடி பிளான் கவர் பண்ணி மறுபடியும் 3 வாரம் கழித்து அது ஃபஸ்ட்லேருந்து படித்த அந்த டெஸ்ட் எல்லாம் வைப்பாங்க. அப்படிங்கிறப்ப ஈஸியாக கவர் பண்ணோம். இப்போ டிஆர்பி பாஸ் பண்ணி இப்போ அவங்க முன்னாடி நிற்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் கிளாஸும் நான் சார்கிட்ட கேட்டேன். அப்புறம் சார் கிளாஸ் இவ்வளோ ஃபீஸ் என்னால் கட்ட முடியாதுங்க சார், கொஞ்சம் எங்களுக்காக இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னங்காட்டிக்கு சாரும் எனக்காக பேசி கம்மி பண்ணி கிளாஸ் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களோட ஆன்லைன் கிளாஸும் தினமும் அட்டென்ட் பண்ணேன். இப்போ ஒரு அச்சீவராக அவங்க முன்னாடி நிற்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ கவின்ஸ் அகாடமி. நீங்கள் பல்லடம் தொட்டம்பட்டி பேக்ஸில் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கேன். 1 வீக் ஆச்சு. இப்போ அச்சீவர் மீட்க்கு வந்திருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ மேம். ராமபிரியா மேம், டிஆர்பியில் கிளியர் பண்ணியிருக்கீங்க. வெல்கம் மேம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. வெல்கம் ஆன் த ஸ்டேஜ் மேம்.
ஒரு அப்ளாஸ் கொடுக்கலாம். மேம், இப்போது கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து அவங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் கொடுக்கும். ஸோ முன்னாடி ஒரு மாதிரி இருக்கும், ஆஃப்டர் ஒரு மாதிரி இருக்கும். உங்களோட லைஃப் வந்து எப்படி சேஞ்ச் ஆச்சு? ஸோ நீங்கள் அதை ஹாப்பி மூமெண்ட் எப்படி ஃபீல் பண்ணீங்க? எங்கேருந்து வரீங்க? உங்களை பற்றி சொல்லிவிட்டு சொல்லுங்கள் மேம். என் பெயர் ரமா பிரியா. அனைவருக்கும் வணக்கம். நான் ஈரோட்டிலேருந்து வரேன். நான் ஆல்ரெடி டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அது மூலிமா தான் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி செலக்ட் ஆனேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டிஎன்பிசிக்கு படித்து ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன். 1 மார்க்கில் போயிடும். அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன். திரும்பவும் 2023 டிஆர்பி எக்ஸாம் கிளியர் பண்ணி இன்டர்வியூ வரைக்கும் போனேன். அப்புறம் திரும்பவும் டிஎன்பிசி தான் நான் படிக்க போனேன். ஃப்ரெண்டு தான் அப்ரோச் தான் சொன்னாங்க, இங்கே கவின்ஸ் அகாடமி இருக்குது, வாங்கா டெஸ்ட் பேட்ச் போகலாம் அப்படின்னு சொல்லி 2 பேர் வந்து படித்தோம். வாரம் கண்டினியூவாக டெஸ்ட்டு ஃபாலோ பண்ணுவோம். இவங்க கொஸ்டின்லாம் சூப்பராக இருக்கும். கம்ப்யூட்டரில் நான் இங்கே வந்து படித்து தான் பாஸ் பண்ணேன். கம்ப்யூட்டர் கொஸ்டின்லாம் இவங்களது அப்படியே வந்துச்சு. மேக்ஸும் இவங்க வைப்பாங்க. கொஞ்சம் மேக்ஸும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நாங்கள் மார்க் எக்ஸ்ட்ரா போட்டிருப்போம். மேக்ஸ் தான் எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. மீதியெல்லாம் நல்லா இருந்துச்சுங்க சார். அப்புறம் ரொம்ப மூமெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. டிஆர்பி எக்ஸாமில் வந்து கம்பளியாம்பட்டி ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் பக்கம் 25 கிலோமீட்டரில் செலக்ட் ஆகி இப்போ போயிட்டுருக்காங்க சார். தேங்க்யூங்க சார். தேங்க்யூ மேம். யுவஸ்ரீ மேம், டிஆர்பியில் கிளியர் பண்ணியிருக்கீங்க. வெல்கம் மேம், வெல்கம் ஆன் த ஸ்டேஜ். நீங்கள் எத்தனை வருஷமாக எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தீங்க மேம்? ஏன்னா ஷார்ட் டைமில் ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்றது பிகினருக்கு வந்து ஒரு இதாக இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? உங்களோட ஷார்ட் டேர்ம் அச்சீவ்மெண்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். குட் மார்னிங். நான் வந்து யுவஸ்ரீ 2023 வந்து டிசிஎம் படித்து முடித்தேன். அதுக்கப்புறம் டிஎன்பிசி சைட் போகலாம் அப்படின்ட்டு அது ஒரு 1 இயர் படித்தேன். அதுக்கப்புறம் இங்கே ஃபஸ்ட்டு 2023 வந்து கவின்ஸ் அகாடமி ஸ்டார்ட் பண்ணப்போ ஃபைசூர் ரஹ்மான் அப்படின்னு ஒருத்தர் வந்து செலக்ட் ஆனார். அவர் என் ஃப்ரெண்டு தான். அவர் மூலமாக இங்கே வந்து நான் ஜாயின் பண்ணேன். லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் தான் இருக்கும். இங்கே ஸ்டார்ட் பண்ணி கோச்சிங் எல்லாம் சூப்பராக இருந்தது. அப்புறம் டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தேன். அதுவும் நல்லா கொஷின்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டாக இருந்தது. அதனால் எனக்கு என்னென்னா ஒரு 3 மந்த்ஸ்லேயே என்னால் வந்து கோஆப்ரேட்டிவ் எல்லாம் சீக்கிரமாக வந்து கற்றுக்கிட்டு உடனே வந்து செலக்ட் ஆகிருக்கேன் அப்படின்னா ரொம்ப பெருமையாக இருக்குது. கவின்ஸ் அகாடமிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் வந்து வைகுந்தம் பேக்ஸில் வந்து செலக்ட் ஆகிருக்கேன். மண்டே ஜாயின் பண்ணிட்டேன். 1 வீக் போயிட்டேன். தேங்க்யூ மேம். எல்லப்பன் சார், டிஆர்பி கிளியர் பண்ணியிருக்கீங்க. வெல்கம் சார், வெல்கம் ஆன் த ஸ்டேஜ். சார், உங்களோட ப்ரிப்பரேஷன் ப்ளஸ் நம்மளோட கவின்ஸ் அகாடமியோட மெட்டீரியல் எப்படி இருக்குது? ஸோ புக்ஸ் மற்ற விஷயங்கள் இங்கே எப்படி இருந்தது? அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஜேர்னி ஆஃப் சக்ஸஸும் சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து வரேன். ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா 27 வயசு வரைக்கும் வந்து என்னை வேலைக்கு அனுப்பாமல் இதுக்குன்னே போட்டித் தேர்வுக்குன்னே தயார் பண்ணி கொடுத்த எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸுக்கு நான் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணல. ஓப்பனாக சொல்லணும்னா கிளாஸ் அட்டன் பண்ணல. ஆனால் நீங்கள் எப்படி கிளாஸ் எடுத்தீங்கன்றதை உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்னை வந்து ட்ரைன் பண்ணாங்க. ரொம்ப ட்ரைன் பண்ணி ரொம்ப எனக்கு என்ன சொல்கிறது, குரூப் ஸ்டடி இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணது வந்து இங்கே கவின்ஸ் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் தான். நான் ஸ்டடியால் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். கவின் சாருடைய பொறுமை வந்து உண்மையாக யாருக்குமே வராது. ஏன்னா ஒரு சின்ன ஒரு இது மட்டும் சொல்கிறேன். நான் வந்து நைட்டு கரெக்டாக ஒரு 12:45 வரைக்கும், நான் 1 மணி 2 மணி வரைக்கும் கூட படிப்பேன். சார் கூடவே இருப்பார். ஒரு 12:45க்கு என்னாச்சு, ஒருத்தர் வந்து மைண்ட் அப்செட் ஆனவர் திடீர்னு வந்துட்டார். மேலே ஸ்டடியால் வந்துட்டார். வந்து தண்ணி கேட்குறாரு. தண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து செப்பல் வந்து வேறு ஒருத்தர் போட்டு போயிட்டார். நாங்கள் வந்து சார்கிட்ட வந்து சொன்னோம், மேலே வந்து லாக் பண்ணல சார், இது மாதிரி ஒருத்தர் வந்துட்டார், என்ன சார் பண்ணலான்னு. நாங்கள் எல்லாம் பதட்டப்படுறோம், அவர் எப்போ கீழே வருவார் என்ன பண்ணுறாருன்னு. ஆனால் அவர் கீழே வந்துட்டார். சார் வந்த உடனே என்ன வேணும் அப்படின்னா தண்ணி வேணும்னு உள்ளே போயிட்டு தண்ணி எடுத்துன்னு வந்து கொடுத்து அவர்கிட்ட பேசி எங்கேருந்து வரீங்கன்னான்னு சொல்லி அவளை வந்து அனுப்பி வச்சார். இது மட்டும் இல்லை, 2 மணி 1:30 வரைக்கும் கூட வந்து மழை வர டைமில் கூட சாரு கூடவே இருப்பார். அவர் எப்போ தூங்குறாரு அதெல்லாம் தெரியாது. அது மாதிரி வந்து எல்லா லைட்டும் எல்லா ஃபேனும் எரிஞ்சிட்ருக்கோம், லைட்லாம் ஆனில் இருக்கும், ஃபேன்லாம் ஓடிட்டுருக்கோம். ஆனால் வந்து எதுவுமே பேச மாட்டார். அமைதியாக ஆஃப் பண்ணிவிட்டு தம்பி படிங்கப்பான்னு சொல்லிட்டு வருவாங்க. மேம் கூட வந்து நைட் ஃபுல்லாக இருப்பாங்க. நான் வந்து பிசி எக்ஸாமு எஸ்ஐ எக்ஸாமுக்கெலாம் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அது ஃபிசிக்கலில் தான் எனக்கு
ஃபிட் ஆகாது, ஃபிசிக்கலில் போயிட்டு வந்துட்டுவேன். லாஸ்ட்டு வந்து சிகரம் சொல்லிவிட்டு வேலூரில் ஒரு பயிற்சி மையத்தில் ட்ரெயின் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக ஒரு சமயத்தில் வந்து கிட்னி ஸ்டோன் வந்து அது என்னால் அட்டன் பண்ண முடியல ஃபிசிக்கல். எல்லாம் வெக்ஸ் ஆகிட்டேன். நானும் இதை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் டிஆர்பியில் வந்தேன். கோஆப்ரேட்டிவ் வந்து எனக்கு வேகான சப்ஜெக்ட் தான், ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் படித்தேன். இதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்டியூட்டில் போனேன், அங்கே வந்து வீக்கெண்டு மட்டும் தான் எனக்கு வந்து சரியான ஒரு சுச்சுவேஷன் அமையல படிக்கிறதுக்கு. ஆனால் சார்கிட்ட கேட்டதோ, சார் வந்து நீங்கள் அவ்வளோ லாங்லேருந்து உங்களால் வர முடியாது, நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிடுங்க. நாங்கள் ஆனால் சார் நான் வந்து எங்கள் ஃபுல்லாக வந்து விவசாயம் தான், நான் நிலத்துக்கு போயிட்டு வந்து படிக்க முடியாது, எனக்கு வந்து ஒரு 6 மாதம் கூட ஸ்டடியால் யூஸ் பண்ணிக்கிட்டோம், அது மாதிரி பார்த்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டு இங்கே பிஜி எடுத்து தங்கினேன். தங்கிட்டு ஓரளவுக்கு பரவாயில்ல, ஏதோ ஒன்று அட்டன் பண்ணலான்னு இருந்தப்போ தான் மேக்ஸ் வந்து எல்லோரும் சொல்லுவீங்க மேக்ஸ் வந்து இவ்வளோ கொஸ்டின் வந்துச்சு அதனால் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னு. ஆனால் மேக்ஸ் வந்ததுனால தான் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா பிசிஎஸ்ஐக்கு நான் என்னெல்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தோம், இந்த 6 மாதம் நான் மேக்ஸே தொடலை. ஆனால் அது ஃபுல்லாக எனக்கு இருந்தது. அதான் கடவுள் வந்து நம்ம ஏதோ ஒன்று செய்கிறோமோ அது அப்போ டவுன் பண்ணி விட்றாருன்னா பின்னாடி வந்து அது ஃப்யூச்சரில் நம்மளுக்கு ஹெல்ப் ஆக போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி அப்போ படித்ததுனால தான் இப்போ யூஸ்ஃபுல்லாச்சு. லாஸ்ட் டைமில் வந்து கோஆப்ரேட்டிவ் வந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டேன். கோஆப்ரேட்டிவ் கொஞ்சம் புரிஞ்சு படிக்கிற மாதிரி படித்தேன், ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று சொல்ல விரும்புகிறேன். யூஜியில் படித்தது நான் கொஞ்சம் ஸ்டக் ஆச்சுன்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. அதாவது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஒரு குருக்கிட்ட சீடர்கள்லாம் வந்து படிச்சுட்ருக்காங்க. அப்போது ஒரு சீடர் வந்து பார்த்திங்கன்னா தான் வந்து அதிகமாக படிச்சுட்டேன் அப்படின்ற ஒரு மெத்தனை போக்கில் என்ன பண்ணுறாருன்னா, இந்த குரு வந்து எதை வச்சு சொல்கிறாரு, அப்போது ஒரு அந்த கையில் வச்சுருக்கிற புக்கு, அந்த புக்கை எடுத்துட்டோம்னா நாமளே படிச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு அந்த புக்கை எடுக்கிறாரு. அந்த புக்கை எடுத்து பார்க்குறான் அந்த சீடன். பார்த்துட்டு குரு எதை வச்சு தானே போதிக்கிறாரு, நாமளே படிச்சுக்கலாம் அப்படின்னு படித்து பார்க்குறான். ஓகே, படித்து புரிஞ்சுக்கிறான். அதில் வந்து ஒரு 3 பாயிண்ட் போட்டிருந்தது. எச்சில் பரிசுத்தம், இறந்தோரின் போர்வை பரிசுத்தம், வாந்தி எடுத்தது பரிசுத்தம். இதை வந்து மொட்டையாக படிச்சுட்டான். மொட்டையாக படிச்சுட்டு என்ன பண்ணுறான், போகிறான். போயிட்டு இறந்தோரின் போர்வை பரிசுத்தம்னு ஒருத்தர் இறந்துட்டு அவங்களுடைய துணிமணிலாம் எடுத்து போடுறாங்க. அதை எடுத்து இது பரிசுத்தம், இதை ஏன் தூக்கி போடுறீங்க அப்படின்னு எடுத்து வச்சுக்கிறான். அதே மாதிரி எச்சில் பரிசுத்தம், இறந்தோரின் போர்வை பரிசுத்தம். எச்சில் பரிசுத்தம்ன்றப்போ சாப்பிட்டுட்டு இலையை எடுத்து போடுறாங்க, இது பரிசுத்தமானது, இது ஏன் தூக்கி போடுறீங்கன்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிறான். அதே மாதிரி வாந்தி எடுத்தது பரிசுத்தம்னா வாந்தி எடுக்கிறத இதை ஏன் கீழே போயிட்டு டஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போடுறீங்க, இது பரிசுத்தம்னு அவர் குரு வச்சு இந்த புக்கில் போட்டிருக்கின்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு குரு கூப்பிட்டு ஏன்ப்பா இது மாதிரி பண்ணுற நீ அப்படின்னு கேட்குறப்போ, இதில் தான் போட்டிருக்கு, நீங்கள் வச்சுருக்கிற புக்கில் தானே போட்டிருக்கு, நீங்கள் வச்சுருக்கிற நூலில் தான் போட்டிருக்கணுன்னு. அப்போ குரு சொல்கிறாரு, தம்பி எச்சில் பரிசுத்தம்னா நாம் வந்து கடவுளுக்கு படைக்கிற அந்த அபிஷேக பால் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து கண்ணுக்குட்டியை அவுத்து விட்டு அது போயிட்டு மடியில் வாயை வச்சு குடித்ததுக்கப்புறம் தான் நம்ம பால் கறந்துட்டு வந்து அபிஷேகம் பண்ணுறோம். அதுதான்ப்பா எச்சில் பரிசுத்தம்னு சொல்கிறாரு. அப்போது வாந்தி எடுத்தது பரிசுத்தம்னா, வாந்தி எடுத்ததுன்னா தேன் அபிஷேகம் பண்ணுவோம், கடவுளுக்கு எல்லாருக்கும் தேன் அபிஷேகம் பண்ணுவோம். அப்போ தேனீக்கள்லாம் என்ன பண்ணோம், பூவில் போயிட்டு தேனை பருகிட்டு வந்து அதை வந்து வாந்தியாக எடுத்து வைக்கும். அதை தான் வந்து தேனை எடுத்து வந்து பரிசுத்தமாக நம்ம அபிஷேகம் பண்ணுறோம். கடைசியாக வந்து இறந்தோரின் போர்வை பரிசுத்தம்னா, நாம் வந்து கடவுளுக்கு சாத்துற அந்த பட்டு நூல் கம்பளி இருக்குது இல்லைங்களா, பட்டு நூல், அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பூ இறந்துட்ட பிறகு தான் நம்ம பட்டு நூல் எடுக்க முடியும். அந்த நூல் தான் வந்து பார்த்திங்கன்னா இறந்தோரின் போர்வை பரிசுத்தம்னு. இந்த மாதிரி தான்பா இது. அதாவது இந்த கதை எதுக்காக சொல்ல வந்தேன்னா, நமக்கு வந்து என்ன தான் நம்மக்கிட்ட இருக்கிற சோர்ஸ் இருந்தாலும் குரு வந்து அதனுடைய புரிதல், அது என்ன தெளிவாக சொல்கிறாங்கங்கிறத சொன்னால் தான் நம்மளால் வந்து புரிஞ்சுட்டு படிக்க முடியும். இல்லைனா நம்ம மொட்டை மனப்படம் தான் அடிக்க முடியும். இதை தான் சொல்ல வந்தேன். தேங்க்யூ சார். நான் வந்து திருவண்ணாமலையில் டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கோட ஹெட் ஆஃபீஸில் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ சார். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில். தேங்க்யூ சார். ஸோ நம்மளோட கவின்ஸ் அகாடமியோட ஒரு பெரிய சக்ஸஸ், அதாவது ஏஜ் அப்படிங்கிறது இங்கே முக்கியமே இல்லை. எந்த வயசில் வேணாலும் முயற்சி பண்ணால் நம்மளால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத நம்மளோட கவின்ஸ் அகாடமியோட அச்சீவர் சுதா ஜே டிஆர்பியில் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுக்கலாம். இவங்க இந்த போஸ்டிங் வாங்கினது தான் எங்களோட இன்ஸ்டியூட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ப்ரௌடாக நாங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் மேம். ஏன்னா வந்து ஒரு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க இல்லையா, இந்த வயசில் படிக்கிறீங்க இந்த வயசில் படிக்கிறீங்கன்ட்டு. ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு நிற்கும் போது சொன்னவங்க எல்லாருமே எங்கே படிச்சிங்கன்னு தான் கேட்குறாங்க. ஆமாவா? ஸோ அப்போது நீங்கள் உங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்மக்கிட்ட சொல்லுங்கள். எந்த வயசுலனாலும் முயற்சி பண்ணாலும் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் ப்ரூஃப் பண்ணி முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள் மேம். வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த சொல்ல கேட்டோடனே ராக்டேல் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் என்ன அடையாளம் தெரியும். இங்கே வந்து பாடம் ஆன்லைனில் தான் நான் படித்தேன்.
ஆன்லைனில் படிக்கும்போது வாத்தியாரோட முகங்கள் எங்களுக்கு தெரியாது, குரல் மட்டும்தான் கேட்கும். ஆனால் நான் நிறைய கொஸ்டின் பண்ணுவேன். என்னை எல்லோரும் பார்க்கணுன்னு எதிர்பார்த்துருப்பாங்க. ஏன்னா அவங்கள நடத்தவே என்ன சந்தேகம் இருக்கோ அப்போவே நான் கேட்டுருவேன். என்னை கம்ப்ளைண்ட் கூட பண்ணியிருக்காங்க, இவங்க எப்போ பார் கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க, எங்களால் கவனிக்க முடியலன்னு. நம்ம என்ன படிக்கிறோமோ அதில் உள்ள சந்தேகத்தை நம்ம அப்பயே தீர்த்துக்கணும். அப்புறம் அப்படிங்கிறது தோல்விக்கு அடையாளம்னு நான் நினப்பேன். அதனால் அப்பப்போ படிச்சிடணும் அப்படின்னு நினப்பேன். என் பேர் சுதா. நான் வந்து கரூர் மாவட்டத்திலேருந்து வரேன். எனக்கு வந்து 10th ரிசல்ட் அன்னைக்கு கல்யாணம். இப்போ எங்கள் பாட்டி உடம்பு சரியில்லைன்னு என்னை கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க. எங்கள் அத்தை பையனையும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஒரு 7 வருஷம் நாங்கள் ஹோட்டல் கடை வச்சுட்டனால அதில் வேலை பார்த்தோம். அதுக்கப்புறம் எங்கள் மாமனார் வந்து எனக்கு ரேஷன் கடையில் டெய்லி வேஜஸாக ஒரு வேலை வாங்கி கொடுத்தாரு. அதில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எங்கள் சொந்தக்கார பொண்ணு வந்து பையனுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கிறத பார்த்துட்டு, நீங்கள் ரொம்ப நல்லா படிக்கிறீங்க சித்தி, நீங்கள் 12th போடுங்க அப்படின்னு சொல்லிச்சு. நான் ரேஷன் கடையில் வேலை பார்த்துட்டு சாயங்காலம் 5 மணிக்கு மேலே டுட்டோரியலில் போய் +2 2 பாடமாக தான் எழுதினேன். என்னால் எல்லா பாடமும் எழுத முடியல. 2 பாடம் எழுதி எனக்கு மார்க் ஷீட் 3 சீட் இருக்கும். 6 இதுவும் கிளியர் பண்ணேன். அதுக்கப்புறம் எங்கள் பிஎஸ்சிபியிலேருந்து எனக்கு டிகோப் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதில் போய் நான் நல்லா ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். நாமக்கல்லில் தான் படித்தேன், மேலாண்மை நிலையத்தில். அதுக்கப்புறம் பிகாமு எம்காமு கிளியர் பண்ணேன். அதுக்கப்புறம் இங்கே தங்கம்மான்னு ஒரு ஆடிட்டர் இருக்காங்க. அவங்க வந்து எங்களுக்கு வெரிஃபிகேஷனுக்கு வந்திருந்தாங்க கடைக்கு. அப்போ எனக்கு ஒரு இன்ஸ்பெக்ஷன் அதிகாரி வந்திருந்தாங்க. அவங்க வந்து கைடெல்லாம் எடுத்து பார்த்துட்டு, அங்கே என்னால் இந்த ரேஷன் கடையில் உட்காந்து உங்களை வெரிஃபிகேஷன் பண்ண முடியாது, எல்லா நோட்டையும் எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்போ எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க என்னை கடையை பற்றி ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் கேட்கும்போது, நான் 10 வருஷம் அங்கே இருந்ததுனால எனக்கு எல்லாமே மனப்பாடமாக தெரியும். அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் எந்த நோட்டையும் எடுக்காமையே பதில் சொன்னேன். அவங்க எல்லாம் வெரி குட்டுன்னு சொல்லிவிட்டு அவங்க இன்ஸ்பெக்ஷன் முடிச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த தங்கம்மாங்கிறவங்க, உங்களுக்கு இவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது, நீங்கள் ஏன் டிஎன்பிசி வரக்கூடாது, வாங்க நாங்களாம் டிஎன்பிசி எழுது தான் நான் கோஆப்ரேட்டிவில் இப்படி ஆடிட்டராக ஜாயின் பண்ணியிருக்கேன்னு அவங்க தான் என்னை இழுத்துட்டு வந்து கோஆப்ரேட்டிவ் அந்த இதில் டிஎன்பிசியில் விட்டாங்க. நான் ராஜாஜி, நாலந்தா, சேரன்னு 3 பேட்சில் படித்தேன். ஏன்னா எனக்கு தேடுதல்கள் அதிகம், எனக்கு சாட்டிஸ்ஃபைடு அதிகம் ஆகாது. அதனால் தேடி எங்கே எனக்கு திருப்தியாக இருக்கோ அந்த இடத்த நோக்கி நான் போயிட்டே இருப்பேன். அப்போ சேரில் இருக்கும்போது 2 தடவை குரூப் 2ல் வந்து நான் செலக்ட் ஆகிட்டு நான் இன்டர்வியூ கவுன்சிலிங் போகிறதுக்கு நாள் எனக்கு வேக்கன்சி தீர்ந்து போயிடும். அப்போ ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். 2 தடவை ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணி நான் சந்தோஷமாக போனேன். நான் ஆர்டர் வாங்கிட்டு வந்துடுவேன், எனக்கு குரூப் 2ல் வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக போவேன். ஆனால் வேக்கன்சி தீர்ந்து போயிடும், திருப்பி வந்துடுவோம். நானாக என்னை தெரியப்படுத்திக்குவேன், நம்ம இன்னும் ஏதோ ஒரு வேலையை சாதிக்க தான் நம்மளை ஆண்டவன் இதெல்லாம் தட்டி விடுது, நம்ம திருப்பி சாதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோம். ஆனால் என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு பயங்கரமான சப்போர்ட்டு. அவர் 10th தான் முடிச்சிருக்காரு. ஒரு காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் என்னை படிக்க வச்சார். அதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் என்ன அப்படின்னா, 2 பேர் தூங்கிட்டு இருப்போம், திடீர்னு எனக்கு கனவு வந்து நான் எந்திரிச்சு உக்காந்துக்குவேன். எல்லோரும் பரிச்சு எழுதுகிற மாதிரி கனவு வரும். எல்லாத்து பேப்பரும் ஃபில்லாக இருக்கும், என்னோடய பேப்பர் எம்டியாக இருக்க மாதிரி இருக்கும். ஏப்பா என்னாச்சு அப்படிம்பாரு. என்னன்னு தெரிலிங்க, பரிச்சு எழுதுகிற மாதிரியே எனக்கு கனவு வருது, ஆனால் எல்லோரோட பேப்பர் ஃபில்லாக இருக்குது, என் பேப்பர் எம்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதை பார்த்துட்டு தான் அவர் என்னை படிக்க வச்சார். இவளுக்குள்ளே படிப்புங்கிற ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா படிக்கவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டதுனால படிக்கணுங்கிற ஏக்கம் இருக்குது. அவளை படிக்க வைக்கணும்னு அவர் ஒரு காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் என்னை படிக்க வச்சார். அதனால் நான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நான் ரொம்ப நுணுக்கமாக தான் போய் படித்தேன். என்னை எல்லா வாதியாருக்கும் பிடிக்கும், எனக்கு பேச்சு திறமை இருக்குது. அதே மாதிரி படிப்புலேயும் ரொம்ப கவனமாக இருப்பேன். நான் என்னோடய தோல்வியை ஒத்துக்கிட்டு 10 வருஷம் டிஎன்பிஎஸ்சி வாழ்க்கையை இழந்துட்டு நான் வீட்டுக்கு திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டேன். நானுமே படிக்கலைங்க, குடும்பத்தை பார்த்துக்கிறேன், உங்களோட இருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் நல்ல பெரிய பிஸ்னஸ் மேனு, எனக்கு எல்லா அகாடமிக் இருக்குது, நான் வேலைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் என்னோடய கனவை நிறைவேற்றணும்னு அவர் எனக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தார். அதுக்கப்புறம் நான் இந்த டிஆர்பி நான் ரேஷன் கடையில் வேலை எழுதி கொடுத்துட்டு தான் டிஎன்பிசிக்கு வந்தேன். அதை கிளியர் பண்ணி என்னோடய அமௌண்ட்டெல்லாம் வாங்க போனப்போ அங்கே ஆசை தம்பின்னு ஒரு சூப்பரண்ட் சார் இருந்துட்டு, நீங்கள் இவ்வளோ வேதனைப்படுறீங்க, நம்ம எக்ஸாம் இப்போ வருது, ஒரு 10 நாள் இருக்கும்போது சொன்னார், நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்க, டிஎன்பிசி படித்தவங்களுக்கு இது ஒரு பெரிய மேட்ரே இல்லை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. நான் லாஸ்ட்டாக தான் வந்தேன். வேகமாக ஓடி வந்து கடைசி ட்ரெயினில் ஏறி இன்றைக்கி போஸ்டிங் அடிச்சிட்டேன். நான் ராக்டயல் பேட்ச்சு தான் கடைசி பேட்ச்சு. அதில் வந்து நான் ஜாயின் பண்ணேன். நான் 2 மாதம் தாங்க படித்தேன், அதிகம் படிக்கலை. ஆனால் டிஎன்பிசியில் எனக்கு மேக்ஸ் ரொம்ப கை கொடுத்தது. ரூம் விட்டு வெளியவே வரமாட்டேன், பெட்ரூம்லேயே இருப்பேன். எனக்கு 3 நேரம் சாப்பாடு, டீ, காஃபிலாம் வந்துடும். ஹால் கூட நான் வரல, 60 நாள் படிச்சுட்டே தான் இருந்தேன். ஆனால் இவங்களை சும்மா விட மாட்டேன், கேள்வி கேட்டுகிட்டே இருப்பேன். சத்யா மேமுக்கு என்னோடய ஃபோன்னால் ரொம்ப தொந்தரவாக இருந்திருக்கும். சார்கிட்டையும் உங்கள்கிட்டையும் அந்த சார் நம்பர் கொடுங்க, இந்த சார் நம்பர் கொடுங்க, எனக்கு இதில் டவுட் இருக்குது, அதில் டவுட் இருக்குது. எப்படியோ எல்லாம் ஜெயிச்சுட்டு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்னோடய கணவரை உங்களுக்கு முன்னாடி அறிமுகப்படுத்த விரும்புகிறேன், வாங்க.
இவர் தான் என்னோட கனவு. ஏன்னா வந்து எனக்கு ஒரு படத்தோட டைலாக் தான் ஞாபகம் வருது. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணு ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்க கணவரோட துணை இல்லாமல் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக பேக் போனாக இருந்திருக்கீங்க. ஸோ மேமோட ப்ரிப்ரேஷன் எப்படி இருந்ததுன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அப்போது நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு மேம் பக்கம் நின்னீங்க. ஸோ என்ன உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள் சார். இல்லை, அனைவருக்கும் வணக்கம். எங்கள் ஒய்ஃப் வந்து நல்லா படிக்கணும் ரொம்ப ஆர்வம் சின்ன வயசுலேருந்துங்க. அதனால் நம்ம எப்படியோ ஒன்று படிக்க வைக்கல அப்படின்ட்டு வேலைக்கு போகிறது வந்து ரிசைன் பண்ணிவிட்டு நீ படி, நீ படித்து ஜெயிச்சிரு அப்படின்னு சொல்லி டிஎன்பிசி எழுத சொல்லி குரூப் 2ல் இல்லை 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 இல்லை, அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. நிறைய கஷ்டப்பட்டு நாமக்கல்லில் எல்லாம் ரூம் எடுத்து எல்லாம் தங்க வச்சுருக்கிறேங்க. தங்க வச்சு கஷ்டப்பட்டேன்னா அவன் படிப்பான், நல்லா படிப்பானா எனக்கு ஒரு ஆர்வத்தில் கொண்டாந்து படிக்க வைக்கணுங்கிறதுக்காக நாமக்கல்லில் ரூம் எடுத்து சின்ன பிள்ளையாட்ட கொண்டு விட்டு போவோம். அவளுக்கு படிக்கணும். அது எங்கள் பாப்பா குழந்தை, அதை கூட நான் பார்த்துக்கிறேன், நீ போய் படி அப்படின்னு சொல்லி கொண்டு எங்களுக்கு நான் ஹோட்டல் வச்சுருக்கேங்க. ஓரளவுக்கு நல்லா பிஸ்னஸ் நல்லா இருக்கேன். இருந்தாலும் பரவாயில்ல, நீ படி, நீ படிக்கணும்னு ஆசைப்பட்டியா, நீ ஜெயிக்கணும், போக மாட்டேன்ட்ட. கடைசியாக உங்கள் அகாடமிக்கு வந்த பிற்பாடு நீ இந்த ஒரு இதை நீ படி, நீ ஜெயிச்சிரு அப்படின்னு சொல்லி நான் படித்து ஜெயிச்சிட்டா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். கவின்ஸ் அகாடமிக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். நான் என்னென்ன கேட்டேனோ அதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. கூட்டுறவுலேயே கிட்டத்தட்ட 5000 கொஷின் 2000 கொஷின் உள்ள கடைசி புக்கை நான் தவறாது படித்தேன். நல்லா படித்தா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். மேக்ஸில் நான் 68க்கு 60 கொஷின் சரியாக பண்ணியிருந்தேன். வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சியான தருணமாக இதை உணர்கிறேன். கடவுளுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். ஸோ நீங்கள் அம்மாவோட சக்ஸஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள், இங்கே வாங்க. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 10th. ஓகே, இப்போ பப்ளிக் எக்ஸாம் எழுது. இந்தியா 10th. இந்தியா 10th. ஓகே, அம்மாவோட சக்ஸஸ் பார்த்தீங்க. உங்களோட ட்ரீம் என்ன? நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? அப்பா பிஸ்னஸை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு அச்சீவ்மெண்ட்டு பைலட் ஆகணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூல் கட்டணும். அவ்வளோதான். ஓகே, உங்களோட ஜேர்னியில் நிறைய பெஸ்ட்டான விஷயங்கள், சக்ஸஸ்ஃபுல்லான விஷயங்கள் நடக்கும். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. ஸ்ரீ சாருமதி மேம் டிஆர்பியில் கிளியர் பண்ணியிருக்கீங்க. வெல்கம் ஆன் த ஸ்டேஜ் மேம். வெல்கம் மேம். ஒரு நல்ல அப்ளாஸ் கொடுக்கலாமே மேம். நம்ம அகாடமி உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ கவின்ஸ் அகாடமி அப்படின்னா நீங்கள் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? நீங்கள் எந்த ஊர்லேருந்து இங்கே வந்து படிச்சீங்க? ஸோ எந்த மாதிரி உங்களோட ஸ்டடி பிளான் இருந்தது? ஸோ இங்கே எப்படி உங்களுக்கு கைட் பண்ணாங்க? ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். குட் ஆஃப்டர்நூன் மேம். குட் ஆஃப்டர்நூன் சார். நான் வந்து இங்கே எங்கள் நாச்சியப்பாவில் படித்த ஒரு சார் மூலிமா இங்கே ஒரு அகாடமி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து படிக்கலான்னு வந்தேன். நான் 2023 யூஜி கம்ப்ளீட் பண்ணேன். 24 நாச்சியப்பா முடித்தேன். 25 நான் எக்ஸாம் டெஸ்டஸ்லாம் அவங்க வச்ச டெஸ்ட் எல்லாமே கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு ரீசன் கவின்ஸ் அகாடமி தான். நான் வந்து அக்ரஹாரம் நாட்டமங்கலம் பேக்ஸில் வந்து செலக்ட் ஆகியிருக்கேன். தேங்க்யூ மேம். சுரேஷ் சார் டிஆர்பியில் வந்து கிளியர் பண்ணியிருக்கீங்க. வெல்கம் சார். வெல்கம் ஆன் த ஸ்டேஜ். சார், உங்களோட மோட்டிவேஷன் ஸ்பீச் எங்களுக்கு வேணும். ஏன்னா நீங்கள் உங்களோட ஜேர்னியில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்தீங்க, ஸோ எப்படி படிச்சிங்க? ஏன்னா ஃபஸ்ட்டு கன்சிஸ்டன்சியாக படிக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி எப்படி வந்தது? ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். இங்கே ஆல்ரெடி அச்சீவ் பண்ண எல்லாருக்குமே, மேடையில் இருக்க எல்லாருக்குமே நன்றி. அச்சீவர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. ஃப்யூச்சர் அச்சீவர்ஸ்க்கும் வாழ்த்துக்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டுறவு வந்து தேர்ந்தெடுத்தது எங்கள் அப்பா மூலியமாக தான். அவர் 30 இயர்ஸாக வந்து சேல்ஸ்மேனாக ஒர்க் பண்ணியிருந்தார். அப்போ ஒர்க் பண்ணும்போது அவர் வந்து ஏழை எளிய மக்களுக்கு அவர் ஒர்க் பண்ணுற விதமும் அந்த மக்களுக்கு சேவை செஞ்சது பார்த்து எனக்கு ஆசை. எனக்கு வந்து ஆசையை வந்து பொலிட்டிஷியன் ஆகணும் தான். ஆனால் என்னால் அது பண்ண முடியல. பட் இப்போ நான் தேர்ந்தெடுக்கிற இந்த டிபார்ட்மெண்ட்டு மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பணி. இன்றைக்கி நாட்டில் வந்து ஏழை எளிய மக்களுக்கு இந்த கூட்டுறவுத்துறை மூலயமா நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ என்னுடைய ஆசை அதுதான். அதேமாரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா கவின்ஸ் அகாடமியில் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. நான் வந்து டெஸ்ட் பேட்ச் தான் வந்திருந்தேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லப்பன் ப்ளஸ் தமிழ் பிரியன் இவங்களுடைய கைடன்ஸும் அவங்க மூலியமாகவும் நான் வந்து இந்த இடத்துல இருக்கேன். நிறைய பேர் சப்போர்ட்ஸ்னால தான் இங்கே வந்திருக்கேன். ஏன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டே கூட்டுறவே நாட்டுறவு, எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் நம்ம நாட்டையும் டெவலப் பண்ண முடியும், எல்லோரும் டெவலப் ஆகலாம். இதுதான் இந்த டிபார்ட்மெண்ட்டோடைய கோல், மோட்டிவ், அச்சீவ்மெண்ட்.
இது நம்ம ஃப்யூச்சர் எல்லாருக்குமே தமிழ்நாடுக்கு என்டையர் இந்தியாவுக்கே வந்து இந்த கூட்டுறவு மூலயமா நம்ம வந்து சேவை செய்யலாம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிபார்ட்மெண்ட். அதுதான் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் கவின்ஸ் அகாடமி. ஸோ மோட்டிவேஷன் ஸ்பீச் எப்படி இருக்குன்றது இப்போ பார்த்தா தெரிஞ்சிச்சு. ஏன்னா அச்சுவஸோட ஸ்டடி பிளான், அவங்க எப்படி வந்து ஸ்ட்ரகிள்ஸை கடந்து வந்தாங்க, எந்த மாதிரி எக்ஸாம் அணுகுனா எப்படி வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ எதுக்குமே நம்ம வந்து பயப்படவே கூடாது, துணிஞ்சு இறங்கி அடிச்சுட்டு போகணுன்னு சுதா மேம் வந்து நமக்கு ப்ரூஃப் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேரோட ஸ்பீச் நமக்கு எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. ஸோ இதை எடுத்து நம்மளுடைய ஹானரபிள் சீஃப் கெஸ்ட் மிஸ்ஸஸ் KM அஸ்வினி டிஎஸ்பி மேம், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ், ஸோ அவங்களோட இந்த பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனான ஒரு ஸ்பீச்சாக நமக்கு இருக்கும். ஸோ அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் மேம். ஒரு 2 வார்த்தைகள் பேசுங்க. அனைவருக்கும் மதிய வணக்கம். எல்லாரும் காலையிலேருந்து எல்லாரும் வந்திருக்கீங்க. ஒரு நல்ல ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கோம், அச்சீவர்ஸ் மீட்டுன்ற மாதிரி. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒவ்வொருத்தவங்களோட கதையை கேட்கும்போதும். நீங்கள் வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங் இன்ஸ்பிரேஷன். நீங்கள் இவங்க எல்லாருமே வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டு, அந்த கஷ்டத்துலேயும் நம்ம வீட்டில் இருக்கவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இங்கே ஒரு அகாடமியில் சேர்த்து விட்டுருக்காங்க. ஒவ்வொருத்தங்க கல்யாணம் ஆனவங்க இருக்காங்க, பேச்சுலர் இருக்காங்க, வீட்டில் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இருக்கீங்க. நம்ம அப்பா அம்மா வந்து இன்னமும் கூலி வேலைக்கு போயிட்டு எப்படியாவது பையன் கவர்மெண்ட் வேலைக்கு போயிடணுன்றதுக்காக வீட்டில் இன்னமும் கஷ்டப்பட்டு உங்களை வந்து வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சாப்பாட்டுக்கு. பட் ஆனால் இங்கே பிஜியில் தங்குறதுக்கு எப்படியாவது காசு அனுப்பிச்சி விடணும், பையன் அங்கே கஷ்டப்படுவான், 4 பேர்த்து கூட இருக்கும்போது பையன் மட்டும் காசு இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயம் வந்து கண்கூட நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நீங்கள் பேசுகிறதுல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நிஜமாக அப்படி எல்லாருமே வந்து அந்த மாதிரி ஒரு டவுன் லைன்லேருந்து நம்ம வந்திருக்கோன்றது இது எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்னா ரொம்ப பெருசு, வார்த்தைகளால் சொல்ல முடியாது. நம்ம வந்து இதை தாண்டி இன்னும் எவ்வளவோ இருக்கே, எவ்வளோ பெருசு. ஒவ்வொன்றுக்கும் இன்னொரு கம்பேரிஷன் தான். இப்போ நான் வந்து குரூப் 1 சர்வீஸ்னால் எனக்கு யூபிஎஸ்சி இருக்குது, அது ஒரு கம்பேரிஷன். யூபிஎஸ்சி எவ்வளோ பெருசு இருக்கும், குரூப் 1 சின்னதா அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாமே கம்பேரிஷன் தான். பட் நம்ம அச்சீவ் பண்ணதுக்கு, நம்ம எழுதின எக்ஸாமுக்கு லட்சக்கணக்கான பேர் எழுதியிருக்காங்க. அந்த லட்சக்கணக்கான பேரில் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோன்னா நம்மளே வந்து ஒரு பெரிய அச்சீவர் தான், நம்மளே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். நம்மளை பார்த்து இப்போ நீங்கள் ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கீங்க, அந்த கிராமத்தில் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் வேலைனாவே பெரிய விஷயம். ஸோ கவர்மெண்ட் வேலைக்கு போகிறோன்னா நம்மளை பார்த்து ஒரு 4 குழந்தைங்க கற்றுக்கிட்டாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரோல் மாடல், உங்களை வந்து ஒரு ரோல் மாடலாக வச்சு எங்கள் அண்ணா மாதிரி ஆகணும், எங்கள் அக்கா மாதிரி ஆகணும். அந்த பொண்ணு பாரு கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போ வந்து படித்து வேலைக்கு போயிட்டா, இவங்கள பாருங்கள் எவ்வளோ கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பேசினவங்க எல்லாருமே இப்போ வந்து வாயை புலந்துட்டு இருப்பாங்க. அவள் கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டா, கவர்மெண்ட் சம்பளம் அவங்க வீட்டில் அப்படின்ட்டு. சம்பளத்தை பற்றி யோசிக்க மாட்டாங்க. நம்ம ஒரு காலையில் கிளம்பி போகிறோமா, கவர்மெண்ட் வேலைக்கு போகிறா பாரு அப்படின்றதான் யோசிப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப எல்லாருமே இப்போ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க. உங்கள் கூட படித்தவங்க நிறையா பேர் இருக்கலாம், நிறைய பேர் இருக்கவங்க அவங்க இந்த டைம் கிளியர் பண்ணாமல் இருக்கலாம். பட் அப்படியே கண்டினியூஸ் ஸ்டடி மட்டும்தான் உங்களை ஹெல்ப் பண்ணும். உங்கள் கூட இருக்கவங்க வந்துட்டு இந்த டைம் அச்சீவ் பண்ணல, போடா என்கிட்ட காசு இல்லை, நான் போய் ஏதோ ஒரு வேலைக்கு போகிறேன் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டோம்ல, நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் கண்டிப்பாக. பட் அவர் சொன்ன கதை எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த ஒரு அகாடமி ஆகட்டும், ஒரு ஸ்டாஃப்ஸ் ஆகட்டும், இதுதான்ப்பா, இதுனா இப்படி தான் புரிஞ்சுக்கணும், இது இப்படி தான் படிக்கணும் அப்படின்னு நம்மளை கைட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஆள் வேணும்ல. அந்த கைட் பண்ணதுனால தான் நம்ம இங்கே இருக்கோம். என்னாலேயும் படிக்க முடியும், என்னாலேயும் நான் 10 மணி நேரம் டெய்லியும் படிக்க முடியும், 10 புக்கு படிக்க முடியும். அதே மாதிரி தான் உங்களை மாதிரி நிறைய பேர் படிக்கிறாங்க. பட் நம்மளுக்கு அதுலேருந்து கொஞ்சம் டியூன் பண்ணி கொடுக்க ஒரு தூண்டுகோல் வேணும்ல. அந்த தூண்டுகோலாக தான் இங்கே இருக்கவங்க இருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணது எவ்வளோ சந்தோஷப்படுறீங்கன்னு தெரியாது. பட் இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்காக தான் இந்த அச்சீவர்ஸ் மீட்டே வச்சுருக்காங்க. எல்லாம் என் ஸ்டூடெண்ட்ஸு இவங்களாம் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்றத சந்தோஷப்படுறது, உங்களை விட 1% அதிகமாக சந்தோஷப்படுறது கவின்ஸ் அகாடமியும் அங்கே இருக்க ஸ்டாஃப் மெம்பர்ஸும் தான். ஏதோ அவங்க பெருசாக சாதித்த மாதிரி சந்தோஷப்படுவாங்க. ஸோ அது இங்கே நீங்கள் படித்ததுக்கும் நீங்கள் இதுக்கு மேலே இன்னும் இருக்கவங்கள டெவலப் பண்ணணுன்றதுக்கும் என்னோட வேண்டுகோள், என்னோட ஹம்பிள் ரெக்வெஸ்ட்னு கூட எடுத்துக்கலாம். மற்றபடி இதோட நிற்கலை. படிப்புன்றது ஒரு எல்லை கிடையாது. அவங்க 10th முடிச்சுட்டு வந்து கல்யாணம் பண்ணவங்க இப்போ எவ்வளவோ டிகிரி வாங்கியிருக்காங்க, நிறையா டிகிரி சொல்கிறாங்க. ஸோ படிப்புன்றது ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது, படிப்புக்கு எல்லையும் கிடையாது, எவ்வளோ வேணாலும் படிக்கலாம். நாளைக்கு நீங்கள் ஒரு 10 பேர்த்துக்கு நீங்கள் படித்ததை கன்வே பண்ணலாம். படித்ததை உங்களோட வச்சுக்காமல் படித்ததை 4 பேர்த்துக்கு சொல்லுங்கள். அந்த 4 பேரில் 2 பேர் இது பண்ணும்போது இவங்க எவ்வளோ சந்தோஷப்படுறாங்களோ அதே சந்தோஷம் உங்களுக்கும் வரும். ஆஸ் அ டியூட்டராக என்னால் என் ஸ்டூடெண்ட்ஸு நான் சொன்னேன்,
இவங்கெல்லாம் வந்து சாதிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது இதுதான் எக்ஸாம், இந்த எக்ஸாம் படித்தா போதும் அப்படின்றது, இது எனக்கு போதுமானதுன்றது நிறைவடையாமல் படிச்சுட்டே இருங்க. இன்னும் எவ்வளோ எக்ஸாம்ஸ் வந்தாலும் அட்டன் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே சாதிக்கலாம். மனசும் ஒன்றே போதும் சாதிக்கிறதுக்கு. மனசும் ஹார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம். ஹார்ட் ஒர்க் மட்டும் இல்லை, உங்களை நீங்களே ஷேப் பண்ணிக்கோங்க. ஷேப் பண்ணுறதுக்கு நம்மளுக்குன்னு ஒரு அகாடமி இருக்காங்க. அதை என்னென்னா நம்மளுக்கு தெரிஞ்சது இன்னும் 100 பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த விஷயத்த மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. படித்தா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல இப்படி படித்தோன்னா இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குப்பா அப்படின்றது எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்னா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் எல்லாத்துக்குமே. எல்லாருமே நியூ ஆஃபீஸர்ஸாக போய் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களால் கண்டிப்பாக வந்து ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கும்னு நான் நம்புகிறேன். எலெக்ஷன்ஸ் வருது, நீங்கள் எல்லாருமே எலெக்ஷன்ஸில் எங்கேஜ் ஆவீங்க. ரொம்ப சந்தோஷம். கற்றுக்கோங்க. எந்த இடத்துலையும் வந்து நான் என்ன இந்த பொண்ணு படிச்சுட்டு வந்துச்சு ஒன்றுமே தெரியல அப்படின்னு எந்த இடத்துலையும் தலைகுனிவாக இருக்க மாதிரி இருந்துடாதீங்க. படிச்சுக்கிட்டே இருங்க, உங்களை அப்டேட்டடாக வச்சுட்டே இருங்க. ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ மேம். ஸோ நம்மளோட கவின்ஸ் அகாடமியில் 2018 நீட் புக் நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். ஃபிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி அப்படின்னு எல்லா விதமான கேட்டகரியிலையுமே தமிழ் புக் நம்ம பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட நீட் புக் 2nd எடிஷன் ஸோ இன்னைக்கு டுடே நம்ம வந்து பப்ளிஷ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட ஹானரபிள் சீஃப் கெஸ்ட் மிஸ்ஸஸ் KM அஸ்வினி, DSP, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ், சேலம். ஸோ அவங்களோட கையில் நம்மளோட நீட் புக் 2nd எடிஷனை பப்ளிஷ் பண்ணுறதுல நாங்கள் ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம். ஸோ நம்மளோட சீஃப் கெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹானரபிள் பண்ணுற விதமாக நம்மளோட அச்சுவர் தமிழ் பிரியன் அவங்கள ஸ்டேஜ்க்கு வருக என வரவேற்கிறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். அப்ரோஸ் TRB கிளியர் பண்ணியிருக்கீங்க. வெல்கம் ஆன் த ஸ்டேஜ் மேம். ஸோ நம்மளோட சீஃப் கெஸ்ட் அவங்களுக்கு இந்த அவார்ட் கொடுத்து அவங்கள சிறப்பிப்பாங்க. தேங்க்யூ மேம். ராமபிரியா TRB கிளியர் பண்ணியிருக்கீங்க. வெல்கம் ஆன் த ஸ்டேஜ் மேம். வெல்கம் மேம். ஸோ நம்மளோட சீஃப் கெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ஹானர் பண்ணுறாங்க அவார்ட் கொடுத்து. எல்லப்பன் சார் TRB, கம் ஆன் த ஸ்டேஜ் சார். ஃபீல் த ப்ரவுட் மூமெண்ட் சார். ஸோ நம்மளோட சீஃப் கெஸ்ட் அவங்கள ஹானர் பண்ணுற விதமாக அவார்ட் கொடுத்து அவங்கள என்கரேஜ் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ சார். சுரேந்திரன் TRB கிளியர் பண்ணியிருக்காங்க. மிஸ்டர் சுரேந்திரன் சார், வெல்கம் ஆன் த ஸ்டேஜ் சார். ஸோ நம்மளோட சீஃப் கெஸ்ட் அவங்கள ஹானர் பண்ணுறாங்க அவார்ட் கொடுத்து அச்சீவருக்காக. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். யுவஸ்ரீ TRB கிளியர் பண்ணியிருக்காங்க. வெல்கம் மேம். வெல்கம் ஆன் ஸ்டேஜ் மேம். ஸோ தேங்க்யூ மேம். ஸோ அவங்கள ரெகனைஸ் பண்ணுற விதமாக நம்மளோட மேம் அவங்களுக்கு அவார்ட் கொடுத்து ரெகனைஸ் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். சுரேஷ் சார், மிஸ்டர் சுரேஷ் சார் TRB கிளியர் பண்ணியிருக்கீங்க. வெல்கம் ஆன் த ஸ்டேஜ் சார். ஸோ தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். சுதா மேம் TRB கிளியர் பண்ணியிருக்கீங்க. மிஸ்ஸஸ் சுதா மேம் ஸ்டேஜுக்கு வாங்க மேம். என்ஜாய் யுவர் கோல்டன் மூமெண்ட் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ மேம். ஸ்ரீ சாருமதி மேம், வெல்கம் ஆன் த ஸ்டேஜ் மேம். தேங்க்யூ மேம்.
அசுருதீன் சார், மிஸ்டர் அசுருதீன் சார், டிஆர்பி கிளியர் பண்ணியிருக்கீங்க. வெல்கம் ஆன் த ஸ்டேஜ். மிஸ்ஸஸ் உமாதேவி மேம், வெல்கம் ஆன் த ஸ்டேஜ் மேம். ஸோ ஹானரபிள் பண்ணுற விதமாக நம்மளோட சீஃப் கெஸ்ட் அவங்களுக்கு அவார்ட் கொடுக்குறாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். சார், மிஸ்டர் கோவிந்தராஜ் சார், ஃபேக்கல்டிஸ், வெல்கம் ஆன் த ஸ்டேஜ் சார். மிஸ்டர் சரவணகுமார் சார், வெல்கம் ஆன் த ஸ்டேஜ் சார். மிஸ்டர் சீனிவாசன் சார், வெல்கம் ஆன் த ஸ்டேஜ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். வெல்கம் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். முடிச்சுட்டு ஸோ இங்கே இருங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஃபேக்கல்டிஸ் ப்ளஸ் வந்து அச்சீவர்ஸ் எல்லாரும் சேர்ந்து லாஸ்ட்டாக ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் தீட்ட முடியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம எல்லாருமே வெறும் சுவராக தான் இருந்தோம். அதை சித்திரமாக மாற்றி இன்றைக்கி ஜொலிக்க வச்சது நம்மளோட ஃபேக்கல்டிஸோட ஒரு பெரிய பங்கு இதில் இருக்குது. ஸோ அவங்கள வெல்கம் பண்ணலாம். மிஸ்டர் சரவணகுமார் சார், ஃபேக்கல்டிஸ் ஆஃப் கவின்ஸ் அகாடமி, உங்களுக்காக ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக ஸ்டேஜ்க்கு வர போகிறாங்க. ஸோ வெல்கம் சார். சார், எல்லாருக்கும் வணக்கம். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னென்னா ஸ்டூடெண்ட்டு கிளாஸில் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் ஃபங்க்ஷனில் அவங்களே பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னும் சில கஷ்டங்களும் இருக்குது. என்னென்னா சில பேர் நம்ம எதிர்பார்த்த நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆக முடியல. அவங்களும் பாஸ் ஆகிருந்தாங்கன்னா இந்த விழா அவங்களுக்கும் ஒரு நல்ல லைஃப் கிடச்சிருக்கும். அவங்களும் நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் வந்து பார்த்திங்கன்னா செட்டில் ஆகிருப்பாங்க. அந்த வருத்தம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. பார்க்கலாம், அவங்களும் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் ரிசல்ட் வந்த அப்புறம் வந்து கால் பண்ணி கேட்டேன், நம்ம இன்ஸ்டியூட்டில் யாரெல்லாம் பாஸ் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பேர் வந்து நம்ம நிறைய பேர் தெரில. எனக்கு பேர் தெரிஞ்ச பேர் நம்ம தமிழ் பிரியன் பேர் தான் தெரியும். அப்புறம் நம்ம திருவண்ணாமலை சார் ஒருத்தர் சொன்னாங்க, அவர் பாஸ் ஆகிருக்காருன்னு. அவர் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் அவர் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. அப்புறம் நம்ம மேடம், அவங்க பேர் எனக்கு தெரில. அடுத்து நம்ம மேடம் பேர் சத்தியமாக தெரில. எப்படி மேடம் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரோ கொடுத்தாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க இல்லைங்களா ஒரு மேடம், அவங்க வந்து கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இப்போ நம்ம ஜியாகிரஃபி எடுக்கும்போது அவங்க ஒரு டைம் சொன்னாங்க, சார் நான்லாம் டிஎன்பிசிலாம் படிச்சிருக்கேன், எனக்கு எல்லா சப்ஜெக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தெரியும், ஆனால் அந்த ஜியாகிரஃபி அவ்வளோவா நான் படித்ததில்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்பீச் கொடுக்கும் போதே டவுட்டுக்கு கேட்கும் போதே வாழ்க வளமுடன் சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. சார் அப்போ அதில் இருந்தே அவங்க பேரே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க வளமுடன். ஏன்னா நாங்கள் அவர் கேட்கும்போது நம்ம மைக் ஆஃப் பண்ணிடுவோம். ஏன்னா அவங்க பேசும்போது எனக்கு சிரிப்பு வேறு வந்துடும். ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி இருக்கிறவங்களாம் பார்த்து சிரிப்பாங்க. அப்புறம் வந்து கரெக்டாக நல்லா ஞாபகம் இருக்குது, அவங்க வந்து கடையில் உட்காந்துருப்பாங்க போல். டவுட்டு கேட்கும் போதே பேடிஎம் அப்படின்னு அந்த சவுண்டு வரும், அமௌண்ட் வந்து ரிசீவ்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவுண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரும். அதெல்லாம் இன்னமுமே எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்புறம் வந்து 2-3 கிளாஸ் அவங்க அட்டன் பண்ணாத கிளாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, சார் ஸ்கேன் பண்ணி எனக்காக கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொன்னாங்க. நான் அனுப்ப சொல்கிறேன் மேடம் அப்படின்னா, இல்லை சார் நான் நம்பிக்கை இல்லை, நீங்கள் இப்படி தான் பண்ணுறீங்க. இல்லை சார் கண்டிப்பாக நான் அனுப்ப சொல்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்ககிட்ட. ரொம்ப அவங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப இன்ஸ்பயரான ஒரு வெற்றி கட்டாயமாக. அவன் இன்னும் ஒரு 2-3 பேர் நம்ம பசங்க எதிர்பார்த்தவங்க வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருப்பேன். எல்லாருக்கும் ஒரு ஆல் த பெஸ்ட். இப்போது நம்ம இப்போ இருக்கக்கூடிய காம்படிஷனில் நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கான அந்த போஸ்டிங்குரிய எல்லா தகுதியும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. பட் நீங்கள் எப்படி வந்து பார்த்திங்கன்னா இங்கே உங்கள் கூட போட்டி போட்டவங்கள மத்தியில் நீங்கள் வந்து வின் பண்ணீங்களோ, அதே மாதிரி நீங்கள் வேலைக்கு போகும்போதும் வந்து பார்த்திங்கன்னா திறமையாக வேலை செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய நெளிவு சொலிவுகள்லாம் பார்த்திங்கன்னா கற்றுக்கிட்டு மென்மேலும் வந்து பார்த்திங்கன்னா பணியில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்படையணும், பல உயர் பதவிகள் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறேன். தேங்க்யூ. மிஸ்டர் சீனிவாசன் சார், ஃபேக்கல்டி சார், ஸோ அவர்களை ஒரு 4 வார்த்தை பேச மேடை கலைக்கின்றோம். சார், ஒரு குரு இருந்தால் தான் கரெக்டான ஒரு கைடன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எப்படி கைட் பண்ணீங்க, இந்த அச்சீவர்ஸ்லாம் பார்க்கும்போது பர்சனலாக நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். எல்லாருக்கும் வணக்கம்.
ஐ எம் ஸ்ரீனிவாசன், ஜியாகிரஃபி டீச்சர். என்னுடைய மேஜரே ஜியாலஜி. நான் படித்தது பிஎஸ்சி ஜியாலஜி சேலம் 7 ஆர்ட்ஸ். அதை தொடர்ந்து எம்எஸ்சி ஜியாலஜி இன் பெரியார் யூனிவர்சிட்டி சேலம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஜியாலஜி துறை எடுப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா எனக்கு வந்து மைனிங் துறையில் பெருசாக சாதிக்கணுன்ற ஒரு ஆசை. ஸோ அதை தொடர்ந்து என்னுடைய துறையில் வந்து எம்எஸ்சி முடிச்சுட்டு எம்ஃபில் பண்ணணும் அப்படின்றது ஒரு ஆசை. அதுக்கு முன்னாடி எனக்குள்ள ஒரு ஒளிஞ்சிருந்த ஒரு டேலண்ட் வெளிவரதை நான் பார்த்தேன். அதுதான் டீச்சிங். ஆக்சுவலாக சின்ன வயசில் யாரு கூடயும் நான் பேசவே மாட்டேன். ரொம்ப நான் வந்து ரிசர்வ்டு பர்சன், யாரு கூடயும் பேச மாட்டேன். ரொம்ப தயக்கம், கோச்சப்படுவேன். அதுக்கப்புறம் நம்ம டீச் பண்ணி யார் கவனிக்க போகிறோம், நாமளே கோச்சமுள்ள ஒரு நபர், நமக்குள்ளே எதுக்கு டீச்சிங்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் போது காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து ட்ரைன் பண்ணிகிட்டு இருந்தேன், படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நான் 4 பேர் சொல்லிக் கொடுக்கும்போது அதுவே ஒரு போதையாக மாறிடுச்சு. சொல்லிக் கொடுக்குறதுலேயே ஒரு கிக் இருக்குடா அப்படின்ற மாதிரி நினச்சி நான் அதவே ப்ரொஃபஷனலாக மாற்றிட்டேன். ஸோ ஒரு காலத்தில் நான் டீச் பண்ணிகிட்டு இருக்கும்போது இல்லை இந்த ஃபேக்கல்ட்டி வேண்டாம், நடத்துகிறதே சரியில்லை அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணப்பட்டவன் தான் நான். அதையே எனக்குள்ள ஒரு சேலஞ்சை எடுத்துக்கிட்டு நான் எப்படி சொல்லிக் கொடுத்தா அவங்களுக்கு புரியும் அப்படின்றத அவங்களுடைய கோணத்துலேருந்து யோசனை பண்ணி பார்க்கும்பொழுது தான் நான் ஸ்டூடெண்ட்ஸை முழுசாக புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஒரு காலத்தில் யார் வேண்டான்னு சொல்லி ஒதுக்கப்பட்டனோ அவங்களே எங்களுக்கு இந்த சார் தான் வேணும்னு சொன்னாங்க. அன்றைக்கி ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன். ஸோ அது ஒரு போதை அப்படின்றத பக்கம் இதை நான் சொல்லிக் கொடுக்கும்போது மற்றவங்களுக்கு நல்லா புரியணும், அவங்களும் லைஃப்பில் நல்லா சாதிக்கணும் அப்படின்ற ஒரு அவங்களோட அச்சீவ்மெண்ட்டில் நானும் ஒன் ஆஃப் த பார்ட்டாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனலே நான் இந்த துறையை எடுத்து நான் இப்போ வரைக்கும் டீச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பல அகாடமியில் வந்து நான் ஒர்க் பண்ணாலும் ஸ்டூடெண்ட்ஸுடைய ஒரு ஃபீட்பேக் பார்த்தா என்னமோ நானே பெருசாக சாதித்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அவங்க கொடுக்குற ஒவ்வொரு ஃபீட்பேக்கும் சீனிவாசன் சார் ரொம்ப நல்லா நடத்துகிறாரு, ஃபிசிக்ஸ் நல்லா எடுக்கிறாரு, ஜியாகிரஃபி நல்லா எடுக்கிறாரு, கெமிஸ்ட்ரி நல்லா எடுக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது எனக்குள்ளே ஏதோ சாதித்த ஒரு ஃபீல். அந்த ஃபீல் தான் ஒரு போதையாக மாறி இன்னமும் டீச்சிங் லைனில் மேலும் மேலும் போயிட்டுருக்கிறதுக்கான ஒரு கைடாக இருக்குது. ஸோ என்னோடய சைடில் டீச்சர்ஸ் அப்படின்றது எனக்கு மேலேயும் டீச்சர்ஸ் இருக்காங்க. கற்றுக்கிறதுல என் லைஃப்பில் எவ்வளோ இருக்குது, கற்றுக்கிட்டே இருங்க. லைஃப்பில் இன்னும் நீங்கள் பெருசாக சாதிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் அச்சீவர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களில் நானும் ஒரு பார்ட், ஏதோ ஒரு 0.5% கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்றப்போ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. லைஃப்பில் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு எண்டே கிடையாது. மேலே 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 போய்கிட்டே இருங்க. நீங்கள் கற்றுக்கிட்டது 4 பேர் சொல்லிக் கொடுங்க. உங்களுக்குள்ளேயே ஒரு ஆசிரியர் இருக்கிறத நீங்களும் ஃபீல் பண்ணி நீங்கள் 4 பேர் சொல்லிக் கொடுத்து அந்த தொண்டை எல்லாருக்கும் செய்யணும். லைஃப்பில் நீங்களும் மேலே மேலே வரணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஸோ மிஸ்டர் கோவிந்தராஜ் சார், ஃபேக்கல்ட்டி சார், ஸோ அவரோட இன்ஸ்பிரேஷனான ஒரு ஸ்டோரியோட நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்பீச் கொடுக்க வந்திருக்காங்க. ஸோ வெல்கம் சார். வெல்கம் சார். அனைவருக்கும் பணிவான வணக்கம். என் பெயர் கோவிந்தராஜ். நான் சேலம் டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க்கில் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜராக இருந்து ரிட்டையர் ஆகிட்டேன். நாச்சிபா இன்ஸ்டிடியூட்டு, நாமக்கல் இன்ஸ்டிடியூட்டு, இங்கெல்லாம் நான் ஒரு 10-15 வருஷமாக கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் கவின் சார் அங்கே சார் வந்தாங்க. அப்போ அந்த இன்ஸ்டிடியூட்டு பிரின்ஸிபால் வந்து இவருடைய ஸ்டூடெண்ட்டு. அப்புறம் என்னை கூப்பிட்டு அறிமுகப்படுத்தினாங்க, வந்தோம். இந்த இன்ஸ்டிடியூட்டில் நீங்கள் குழந்தைங்களா இருக்கீங்க, இப்போ உங்கள் அப்பா அம்மா படிக்க வச்சாங்க, வேலைக்கு வந்துட்டீங்க, இங்கே இருக்க ஃபேக்கல்ட்டிஸ் கொடுத்தாங்க, அப்புறம் கவின் அகாடமி உங்களை எல்லாம் டெவலப் பண்ணிச்சு, நீங்கள்லாம் இப்போ வேலைக்கு போயிட்டீங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? இதுக்கு மேலே நீங்கள் பண்ண வேண்டியது தான் இனிமேல் தான் இருக்குது. எல்லாமே இப்போ அச்சீவர்லாம் ஒன்றும் நீங்கள் அச்சீவ் பண்ணினதா கணக்கில் வச்சுக்க வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு யூ பாஸ்டு 25 இயர்ஸ். வாட் அபவுட் ரெஸ்ட் ஆஃப் தி 75 இயர்ஸ்? அதில் தான் நீ அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்கும். இது ஒரு ஸ்மால் பார்ட், 1/4 அவ்வளோதான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இப்போ என்ன பண்ணணும்? அடுத்தாப்பில் நேர்மையாக நம்ம வேலை செய்யணும். இப்போ எல்லோரும் கவர்மெண்ட் வேலைக்கு போகணுங்கிறான். நேர்மையாக போகிறான், நேர்மை இல்லாத போகிறான், சிபாரிசில் போகிறான், வாட் எவர் மேபி, ஆஸ் வி ஆர் aware ஆஃப் த ஃபேக்ட். அதை பற்றி நோ டிஸ்கஷன் அட் ஆல். இப்போ ஒரு ஆள் ஒரு முழு மனிதனாக எப்போங்க வருவான்? கல்யாணம் பண்ணி புள்ள பெற்று வேலைக்கு போயிட்டா வந்துடுவானா? சும்மா அவன் ஒரு பொம்மை, அவ்வளவுதான். எப்போ அவனுடைய பியூரிட்டி மேலோங்குதோ அப்போ தான் அவன் மனுஷனாகவே வர முடியும். ஐயா சொன்னாங்க ஏபிஜே அப்துல் கலாம்னு. அவர் நினச்சிருந்தா இந்தியாவில் பாதியை விலைக்கு வாங்கியிருக்க முடியும். அது மாதிரி இன்னும் எத்தனையோ மகான்கள் இருந்திருக்கான். இப்போ நம்ம வேலைக்கு போனால் என்னங்க பண்ண போகிறோம்? ஜீவனத்தை தான் ஓட்ட போகிறோம். நான் ரொம்ப பியூரிட்டியாக
வேலை செஞ்சவன் நான் 30-40 வருஷமாக வேலை செஞ்சுருக்கேன். இன்றைக்கும் நாளைக்கு மட்டும்தான் எனக்கு சோத்துக்கு பணம் இருக்குது. அதை பற்றி எனக்கு துளி கூட கவலையே இல்லை. எனக்கு கீழே வேலை செஞ்சவெல்லாம் பெரிய பெரிய ஆளாக இருக்கான். நீங்கள் பியூரிட்டி இருந்தால் தான். இப்போ நான் ரிட்டையர்ட் ஆகி 17-18 வருஷம் ஆகுது. ஐ கிராஸ்டு மை 76th இயர். இன்னும் நான் வேலை செய்வேன். ஒரு ரிஜிஸ்ட்ரார், அடிஷ்னல் ரிஜிஸ்ட்ரார் ஒருத்தர் வந்து எபோவ் 70 எல்லாம் டெலீட் பண்ணிவிடுங்க, டெர்மினேட் பண்ணிவிடுங்கன்னு சர்க்குலர் போட்டார். அதனால் அவங்க என்ன டெலீட் பண்ணிட்டாங்க. இல்லாட்டி இன்னும் நான் கிளாஸ் எடுப்பேன். இவங்களுக்கு சாருக்கெல்லாம் தெரியும், நிறைய நான் ஆன்லைனில் கிளாஸில் 2-3 தடவை எடுத்திருக்கேன். அதனால் உங்களுக்கு தேவை உங்களுடைய எண்ணங்களை பாருங்கள், உங்களுடைய எண்ணங்களை பரிசுத்தமாக்குங்கள், ஆசையை வகைப்படுத்துங்கள். வெறுமனே கற்பனை பண்ணிகிட்டு இருக்காதீங்க. எல்லா பயிலும் கற்பனையில் தான் ஊறிட்டு இருக்கிறான், புரியுதுங்களா? அதனால் ஆசைகளை பாருங்கள், அதை வகைப்படுத்துங்கள். ஆசை வேண்டான்னெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு பொண்ணு இருக்கான நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறான், ஒரு கல்யாணம் ஆன பிள்ளை இருக்கான நல்ல பிள்ளையை பெற்றுக்கிறான், இது பண்ணலாம். ஒருத்தர் சொன்னார் நான் சர்வீஸ் டு தி பப்ளிக்னு. அது இட் இஸ் எ ரியலி ஒன். கூட்டுறவில் மட்டும்தான் அப்படி பண்ண முடியும். இப்போ நான் நிறைய பேப்பர் படித்தேன். முதல் மார்க் வாங்கின பிள்ளை இன்டர்வியூ பண்ணுவான், நான் வந்து டாக்டராக படித்து கிராமப்புறத்தில் சும்மா வேலை செய்வான், சர்வீஸும்பா. அப்படி பண்ணியிருக்காளா? இத்தனை வருஷமாக நான் பார்த்துருக்கேன். அப்போ பார்த்தா கிராமத்தில் பூரா சும்மா டாக்டராக தான் இருக்கணும். அதே மாதிரி கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போவேன், நாங்கள்லாம் லஞ்சம் லாவண்யம் இல்லாமல் நேர்மையாக வேலை செய்வேன். செஞ்சுருக்கானா? வாய்ச்சொல்லில் வீரரெடி. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் இட்? நீங்கள் ஒரு ஸ்டெப்பு எடுத்து முன்னால் வச்சா கூட இட் இஸ் எனஃப். பட்டு பியூரிட்டியாக இருக்க கற்றுக்குங்க, நேர்மை, அதுதான் முக்கியம். கவின் அகாடமி உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டான், அதோட அவன் வேலை முடிஞ்சிடுச்சு. இதுக்கு மேலே தான் உங்கள் வேலை இருக்குது. கவின் அகாடமியும் நீங்கள் சேர்த்து சுமக்கணும். அப்போ தான் அவனுக்கு ஒரு நல்ல பேர் வரும், இல்லைங்களா? நல்ல வாத்தியார், நல்ல படிப்பு, உங்கள் அப்பா அம்மா எல்லாத்துக்கும் நீங்கள் எப்போ சேவை செய்வீங்க? அவனுக்கு சோறு போடுறது, துணிமணி வாங்கி கொடுக்குறதில்ல அல்ல. இட் இஸ் தி டியூட்டி ஆஃப் தி சைல்டு, சில்ட்ரன். உன்னுடைய கேரியரை மேலே உயர்த்திக்கணும், பியூரிட்டியை மெயின்டைன் பண்ணு. பணம் ஒரு பொருட்டு இல்லைன்னு எல்லா வேலையும் சொல்லுவான். பணம் பொருட்டு தான். வயிற்றை தானப்பா கழுவ போகிறேன், இல்லை ஆளுக்கு 2 ரயில் வாங்கிக்க போறியா? நத்திங் டூயிங். என்ன வேலைக்கு போனாலும் வயிற்றை தான் கழுவுவான். திருடுறவன் 150 மிச்சம் பண்ணி வச்சுருப்பான், திருடாதவன் ஜீவனத்தை தான் ஓட்டிகிட்டு இருப்பான், புரியுதுங்களா? அதனால் பணம் உங்களுக்கு தேவையே இல்லை. ஒரு மனசு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் உங்களுக்கு தேவை, தெரியுதுங்களா? அதனால் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்னை கிளாஸில் 2 ஆள் தாத்தான்னு கூப்பிடுவான், நேரம் அந்தாண்ட போயிட்டா கிண்டல் அடிக்கிறது. எனக்கு ஐ வில் பி வெரி கிளாட். அதனால் நீங்கள்லாம் என்னுடைய கிராண்ட் சன்ஸ், கிராண்ட் டாட்டர்ஸ், ஐ ரிக்வெஸ்ட், ஐ அட்வைஸ் ஆல்சோ, பியூரிட்டியை மெயின்டைன் பண்ணுங்கள். தட் வில் சேவ் யூ ஃபார் எவர். ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ கவன்ஸ் அகாடமி டைரக்டர் மிஸ்டர் வாஞ்சி கவன் விக்னேஷ் அவர்களை ப்ரௌட்லி வெல்கம், பெருமையோடு அவரை 4 வரிகள் பேச அழைக்கின்றோம். ஸோ வணக்கம் சார். சார், இந்த கவன்ஸ் அகாடமி இவ்வளோ இதாக உருவாயிருக்கு அப்படின்னா ஸோ அதோடைய பங்கு சாதாரண கிடையாது. ஸோ நீங்கள் இந்த ஃபீல்டுக்கு ஏன் வரணும்னு ஃபஸ்ட்டு யோசிச்சிங்க? ஏன்னா டீச்சிங் ஃபீல்டு வந்து எவ்வளோ பேர்த்தோட லைஃப்பை வந்து இன்றைக்கி ஸ்டாண்ட் பண்ணியிருக்கு. ஸோ எப்படி இதை நீங்கள் சூஸ் பண்ணீங்க? இது எப்படி நீங்கள் ஒரு இதாக பண்ணிகிட்ருக்கீங்க? அனைவருக்கும் மதிய வணக்கம். மேடம் முக்கியமான ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, எப்படி இந்த ஃபீல்டுக்கு வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்ட்டு. ஓகே, எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே கவர்மெண்ட் டீச்சர்ஸாக இருந்தவங்க. அண்ட் ஆல்சோ அதை தவிர நம்ம அப்பா ஒரு ஸ்கூலும் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த கல்வி இது வந்து எங்களுக்கு ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அண்ட் அதோட நானும் படிச்சுட்டு இருந்ததுக்கு பிறகு ஃபேக்கல்ட்டியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், யூபிஎஸ்சி ஃபேக்கல்ட்டியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ யூபிஎஸ்சி அகாடமியாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு தான் உண்மையில் வந்து சேலத்தில் ஆரம்பித்தேன். யூபிஎஸ்சி கோஆர்டினேட்டர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ யூபிஎஸ்சிக்கு ஒரு அகாடமி நம்ம சேலத்தில் ஆரம்பிக்கணும் ஆரம்பித்தோம். பட் இங்கே நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம அகாடமிக்கு எங்கே இது கை கொடுத்த இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கோஆப்ரேட்டிவ் தான். நம்ம அகாடமியில் ஃபஸ்ட்டு நம்ம அகாடமி ஆரம்பித்தப்போ 2023 அக்டோபரில் ஆரம்பித்தோம்.
அடுத்த 1 மந்த்துக்குள்ளேயே ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்துச்சு, டிஆர்பி 2023. அந்த எக்ஸாமில் நம்ம அகாடமியில் நம்மகிட்ட வந்து ஜாயின் பண்ணவர் ஃபைசூர் ரஹ்மான் வந்து ஜாயின் பண்ணார். ஃபைசூர் ரஹ்மான் ஒரே ஒரு பையனுக்காக தான் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 3 மாதம் கிளாஸ் எடுத்தோம். அந்த எக்ஸாம் முடிகிற டைமில் தான் வந்து மீதி ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க டெஸ்ட்டுக்காக வந்து அட்டன் பண்ண வந்தாங்க. அவங்களும் கரூர்லேருந்து தான் வந்தாங்க. நம்ம அகாடமியும் கரூருக்கும் ஒரு பெரிய பந்தம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அப்போ அந்த மாதிரி வந்திருந்தாங்க. ஸோ அந்த ஒரே ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணி அவர் வந்து பாஸ் பண்ணியிருந்தார், ஃபைசூர் ரஹ்மான். ஸோ அதுக்கு பிறகு இன்றைக்கி நம்ம கோஆப்ரேட்டிவ்க்கு நம்ம அகாடமி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் மற்ற யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி மற்ற எக்ஸாம்ஸ்க்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம், மற்ற புக்ஸ்லாம் போட்டுட்ருக்கோம். அப்படின்னாலும் நமக்கு கோஆப்ரேட்டிவ் தான் நம்ம முக்கியமாக கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட நம்ம அகாடமிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்துமே படிச்சுட்டு இருக்காங்க. முக்கியமாக நம்ம ஏற்கனவே தமிழ் நீட்டுக்கு தமிழில் கண்டிப்பாக நம்ம தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம். இதை தவிர கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமுக்கு ஃபஸ்ட் டைம் இங்கிலீஷ் மீடியத்தில் புக்கு போட்டவங்களும் நம்ம தான். ஆக்சுவலி ஏன்னா நம்ம டிசிஎம் டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் படிக்கிறாங்க இல்லைங்களா, அந்த இன்ஸ்டியூட்டே தமிழில் தான் கிளாஸ் நடத்துவாங்க. தமிழ் மீடியமில் தான் புக்ஸ் இருக்குது. ஸோ பட் ஆனால் இன்றைக்கி நம்ம எக்ஸாமுக்கு படிக்க வந்ததுக்கு பிறகு கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்க வரவங்க நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி மற்ற எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து பெரும்பாலும் இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்க தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து தமிழ் ஒரு தடையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால இங்கிலீஷ் மீடியத்தில் புக் பப்ளிஷ் பண்ணோம். அண்ட் அதே மாதிரி நீட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் மீடியமில் நிறைய புக்ஸ் இருக்குது, தமிழ் மீடியமில் புக்ஸ் இல்லை. ஸோ தமிழ் மீடியத்தில் நம்ம முக்கியமாக சேலம் வந்து கிட்டத்தட்ட நீட் எக்ஸாமுக்கும் சரி மற்ற கல்விக்கே ஒரு மிக முக்கியமான ஒரு ஹப் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம அகாடமி எப்படி வந்து புக் போட்டோம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அது கண்டிப்பாக நம்ம அகாடமியுடைய ஃபேக்கல்ட்டிஸ், நம்ம அகாடமியில் ஒர்க் பண்ணக்கூடிய அட்மின் ஸ்டாஃப்ஸ், இவங்களுடைய சப்போர்ட் தான் மிக முக்கியமானது. ஸோ அவங்க தான் வந்து இந்த சக்ஸஸ்க்கு அவங்க தான் காரணம். ஒருவேளை சென்னையில் இந்த அகாடமி நான் சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். சென்னையில் இந்த அகாடமி நான் ஒருவேளை ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக எங்களால் கோஆப்ரேட்டிவ்க்கு இந்த அளவுக்கு பண்ணியிருக்க முடியுமானோ தெரியல. கோஆப்ரேட்டிவ்க்கு நமக்கு எடுத்த முக்கியமான மேடம்ஸ் கார்த்திகேயனி மேடம் ஆகட்டும், அண்ட் ஆல்சோ நம்முடைய கோவிந்தராஜ் சார் ஆகட்டும், இவங்க எல்லாருமே நம்ம சேலமில் கோஆப்ரேட்டிவ்க்கு ஏற்கனவே ரொம்ப காலமாகவே சேலம் ஃபேமஸ் ஆனது. நாச்சியப்பா இன்ஸ்டியூட்டை பற்றி சார் சொன்னார். ஸோ கூட்டுறவு மெக்கா அப்படின்ட்டு நம்ம சேலம் மாவட்டத்தை அழைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி நீட் எக்ஸாமுக்கும் ஒருவேளை ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் ஒரு அகாடமி ஆரம்பிச்சிருந்தோம்னா கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டி சப்போர்ட்லாம் எங்களுக்கு கிடச்சிருக்குமா தெரியாது, தமிழ் மீடியம் ஸ்டாஃப்ஸோடைய சப்போர்ட்லாம் கிடச்சிருக்குமா தெரியாது. ஸோ எங்களுடைய இது ஒரு எண்ணம் எங்களுக்கு இருந்துச்சு, தமிழ் மீடியத்தில் கொண்டு வரணும் நீட்டுக்குன்ட்டு. அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியத்தில் கோஆப்ரேட்டிவ் புக் போடணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு நம்முடைய ஃபேக்கல்ட்டிஸ் அனைவருடைய சப்போர்ட்டும் தான் மிக முக்கியமான காரணம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ வந்திருக்க அனைவருக்குமே நம்ம அகாடமி வந்து ஆன்லைன் அகாடமியாக தான் கிட்டத்தட்ட நிறைய பேர் ஆன்லைன் தான் படிக்கிறாங்க, மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஆன்லைனில் இப்போ கூட நம்ம வந்து நேரில் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டோம். சார் நேரில் வரணுமா சார், நம்ம ஆன்லைனில் வந்து பண்ணலாமா சார் என்னாங்க. ஸோ அந்த மாதிரி எனிவே இல்லைம்மா ஆன்லைனில் பண்ண முடியாதுமா, நேரில் கண்டிப்பாக வாங்கன்னு சொல்லி சொன்னோம். இதை நீங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க, நேரில் வந்திருக்கீங்க. உங்கள் அனைவருக்குமே நம்முடைய அகாடமி சார்பாக அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ட் ஆல்சோ சார் சொன்னாங்க இல்லைங்களா, சார் சொன்னாங்க, நம்முடைய சரவணகுமார் சார் அவர் உங்களுக்கு கிளாஸ் எடுத்தார். அதுக்கு முன்னாடி உங்கள் லாஸ்ட் பேட்ச் இருக்கிறதுக்கு முன்னாடியே சார் வந்து கவர்மெண்ட் குரூப் 2வில் ஜாயின் பண்ணிட்டார். சாருமே சொன்னாங்க, அந்த மற்ற ஸ்டாஃப்ஸுமே சொன்னாங்க இல்லைங்களா, நீங்கள் ஜாயின் இப்போ நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க, கவர்மெண்ட் வேலைக்கு போய் ஜாயின் பண்ண போகிறீங்க. பட் அங்கே வந்து அது ஒரு புதிய உலகம் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு எதுவும் தெரியாத வேற என்னுடைய ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் சொல்லுவார், சரி அது என்னன்னே தெரியல சார், நான் வந்து அந்த சார் யாரும் என்கிட்ட கேள்வி கேட்டோட நான் ஓரமாகவே போயிடுவேன்ட்டு. அந்த மாதிரிலாம் எழுதுறாதீங்க. நீங்கள் உங்களுடைய ஆஃபீஸில் நீங்கள் தான் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட உங்ககிட்ட கேட்டால் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்க எல்லாத்துக்குமே இருக்கணும். அந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே கற்றுக்கோங்க, ஓகேங்களா. எல்லா வேலையும் கற்றுக்கிட்டா உங்கள்கிட்ட வேலையெல்லாம் கொடுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் எல்லா வேலையும் கற்றுக்கோங்க. நமக்கு வந்து தெரியாமல் நீங்கள் சம்பளம் வாங்க போகிறீங்க, அது நம்ம வந்து கரெக்டாக அதுக்கான எல்லா வேலையும் கற்றுக்கோங்க, அதுக்கான உழைப்பு நீங்கள் கொடுங்க. ஓகே, இப்போ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார். ஸோ இவ்வளோ நேரம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஈவெண்ட், அதாவது ரொம்ப சந்தோஷமான ஒரு ஈவெண்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா சாதனையாளர்களை நம்ம அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக நம்மளோட கவின்ஸ் அகாடமியில் அச்சீவர்ஸ் ப்ரெசன்டேஷன் செரமனி லான்ச் நீட் புக் 2nd எடிஷன். அதாவது ஸோ இந்த ஈவெண்ட் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு அப்படின்னா ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு நம்மளுடைய நல்லாசிரியர் மிஸ்டர் கே சண்முகம், சேர்மன் ஆஃப் கவின்ஸ் அகாடமி, அவங்களுக்கு ஒரு தேங்க் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட சீஃப் கெஸ்ட் மிஸ்ஸஸ் KM அஸ்வினி, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் மேமும் வந்து நிறைய இன்ஸ்பிரேஷனான ஸ்பீச் கொடுத்தாங்க, அவங்களுக்கும் நம்ம தேங்க் பண்ணிடலாம். ஸோ அடுத்து மிஸ்ஸஸ் கலைச்செல்வி மேம். ஸோ அதாவது ஒரு சோஷியலாக
எதையுமே எதிர்பார்க்காம ஒரு சேவை மனப்பான்மையோட ஒரு 50 குழந்தைங்களுக்கு புக் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அவங்களுக்காக ஒரு பெரிய அப்ளாஸ் பண்ணிடலாம். ஸோ அடுத்து நம்மளுடைய கவின்ஸ் அகாடமியோட டைரக்டர் வாஞ்சின் கவின் விக்னேஷ் சார். ஸோ அவங்களையும் நம்ம வந்து இந்த டைமில் நம்ம தேங்க் பண்ணலாம். ஸோ அடுத்து அச்சுவஸ். ஸோ இந்த டேவோட ஹீரோஸ் நீங்கள் தான். ஸோ உங்களோட ஒர்க்கில் இனிமேல் வெறும் சக்ஸஸ் மட்டும்தான் இருக்கணும், பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்கணும். ஸோ இக்னோர் நெகட்டிவிட்டி. ஸோ எப்போ பார்த்தாலும் இதுக்கு மேலே உங்களோட எல்லாரோட முகத்துலேயும் ஸ்மைல் தான் இருக்கணும், சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்மைலாக இருக்கிறதுக்கு. ஸோ நம்மளோட கவின்ஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். ஸோ அடுத்து ஃபேக்கல்டிஸ். ஸோ அதாவது சித்திரம், நம்ம தான் சொன்ன மாதிரி தான் சுவரில் சித்திரம் தீட்டணும் அப்படின்னா அதுக்கு யார் இருக்கணும்? ஃபேக்கல்டிஸ் இருக்கணும். எவ்வளோ பெரிய கல்லையும் உடச்சி சிற்பமாக ஆக்கிறதுக்கு ஒரு குரு இருக்கணும். ஸோ அந்த சிற்பியாக இருக்க ஃபேக்கல்டிஸ் நம்மளோட கவின்ஸ் அகாடமி. அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய பிக் அப்ளாஸ் கொடுத்துடலாம்.